வரவேற்கிறேன். நாம் யோசேப்புடைய 3வது பகுதிக்குள்ளாக இந்த வாரம் நாம் போகவிருக்கிறோம். கடந்த 2 வாரங்களாக இருந்த இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட அனைவருக்கும் ஆண்டவரின் நாமத்திலே என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கிறேன். நம்ம இந்த 3வது பகுதிக்குள்ளாக போகும் முன்பாக போன பகுதிகள் குறிப்பாக நாம் எதை பார்த்தோம் என்று சற்று நினைவு கூர்ந்துவிட்டு நாம் இன்றைய பகுதிக்குள்ளாக நாம் போகலாம். அன்பானவர்களே, யோசேப்பு வாழ்க்கை நமக்கு எல்லாருக்குமே மிக பரிச்சயமான, மிக தெரிந்த ஒரு வாழ்க்கை. நீங்க பார்த்தீங்கன்னா 2 வாரமா ஒருவேளை நாம் இந்த தெரிந்த, அதாவது இதுவரை தெரிந்திருக்கிற விஷயங்களை தாண்டி, தெரியாத விஷயங்களை பத்தி தான் நம்ம இப்போ யோசேப்புடைய வாழ்க்கையில நம்ம பார்த்துட்ருக்கிறோம். நம்ம போன வாரம் பார்த்ததுடைய ஒரு காரியம் திரும்ப உங்களுக்கு என்ன சொல்றேன்னு கேட்டா, நம் முற்பிதாக்களான ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கூட தேவன் நேரடி தொடர்பில் இருந்தார்ன்னு நம்ம சொல்ல முடியும். அவருடைய தரிசனங்கள் அப்படின்னு. ஆனா யோசேப்போடு கூட அப்படியான ஒரு நேரடி தரிசனம் இருந்ததை நாம் வேதத்தில் பார்த்ததில்லை. ஆனாலும் யோவேயோட யாவேயோட நீங்க கூட இந்த ஸ்கிரீன்ல பார்க்குறீங்க 165 அது நம்ம ஆரம்பத்திலேருந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா யாவே கூட யோசேப்புக்கு எப்படி அந்த நெருக்கமான தொடர்பு வந்திருக்குதுங்கிறதையும் போன வாரம் கொஞ்சம் நம்ம பார்த்தோம். அதாவது 17 வருஷங்கள் தன் தகப்பனாகிய யாக்கோபோடு கூட அவன் வீட்டில் இருந்தபோது, பார்க்க போனா அவனுடைய மற்ற சகோதரர்கள் எல்லாருமே மந்தைகள் மேய்க்க போறப்போ, இவன் மாத்திரம் அவங்க அப்பா கூட தனியா தங்கியிருக்கிறான். ஒருவேளை 90 வயசுல, யாக்கோபுடைய 90 வயசுல பிறந்த செல்ல குட்டி மகன் அப்படிங்கிறது கூட ஒரு காரணமா இருக்கலாம். ஆனா அது கூடவே யாக்கோபு தன்னுடைய தாத்தாவான அப்ரஹாம், அப்பாவான ஈசாக்கு, இவர்கள் வாழ்க்கையில் யாவே செய்த காரியத்தை, கடவுள் செய்த காரியத்தையும், தன்னுடைய வாழ்க்கையில் செய்த காரியத்தையும் நம்ம அவன் கூட பகிர்ந்திருக்கக்கூடும். அந்த பகிர்ந்ததோட அடையாளம் யோசேப்பு தேவனுடைய அன்பில் ஆழமாக ஊன்றப்பட்டான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதோடைய விளைவு தான் நீங்க பார்த்தீங்கன்னா, அவனை 17 வயசுல சீகமுக்கு அனுப்புறாரு. சீகமில் அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் எங்க போய் அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு வாங்க. சீகமில் அவனை பார்த்த சகோதரர்கள் அவன் மேல ஏற்கனவே அவன் கண்ட கனவுகள்னால பொறாமை கொண்டிருந்த, பகைமை கொண்டிருந்தவங்கன்னே பைபிள்ல போட்டிருக்கு. அவனை ஒரு குழியில தூக்கி போட்டு, அந்த ரூபன் அவனை தப்பி வைக்க முயற்சி பண்றப்போ, ஆனா முடியாம மற்றவர்கள் அவன் அங்க இல்லாதப்போ மற்றவர்கள் அவனை இஸ்மவேலர்கிட்ட விற்று, அந்த இஸ்மவேலர்களிடமிருந்து போத்திபார், எகிப்து தேசத்து தலையாரின் தலைவனான போத்திபார் அடிமையாக வாங்கி கொண்டு போனதை நம்ம பார்த்தோம். அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த போத்திபாரின் அரண்மனைக்குள்ளாக அவன் போன போது, ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார் என்பதை மிக அழகாக சொல்லுகிற அதிகாரம் தான் ஆதியாகமம் 39ங்கிறதையும் பார்த்தோம். அதற்கு உதாரணமா 4-5 காரியத்தை சொன்னோம். அந்த 39வது அதிகாரத்துடைய ஆரம்பத்திலும் சரி, முடிவிலும் சரி, ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருது. அதாவது தேவன் யோசேப்போடு கூட இருந்தார். தேவன் யோசேப்போடு கூட இருந்தார். அவன் காரியங்களை வாய்க்க பண்ணினார் அப்படின்னு சொல்ற ஒரு காரியம். இது ரொம்ப அழகான ஒரு காரியமும், அழகான ஒரு வசனமாவும் இருக்கு பாருங்க. தேவன் யோசேப்போடு கூட இருந்தார். அப்போ அதற்கான நெருக்கத்திற்கான காரணம், நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி யாவேயை பற்றின ஒரு தெளிவான புரிதலும், அறிதலும் யாக்கோபு மூலமா இவருக்கு கிடைச்சது, யோசேப்புக்கு கிடைச்சது. அது மாத்திரம் இல்லாம அந்த அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா 8 இடத்துல கர்த்தர், கர்த்தர், கர்த்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரி இருக்கிறத பார்க்கிறோம். அந்த வார்த்தைகள் எந்த ஒரு காரியத்தை நமக்கு தெளிவா காட்டுதுன்னா, அந்நிய தேசத்திலே நீங்க பார்த்தீங்கன்னா அதான் ரொம்ப ஆச்சரியம். அவன் கானான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் அல்ல, அந்நிய தேசத்திலே, சொல்லப்போனா எகிப்து தேசத்திலே ஒரு அடிமை வாழ்வில் இருக்கும்போது கர்த்தர் அவனோடு கூட இருந்தார்.
அவனுடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிற விதமாக கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவனுடைய பிரச்சனைகளோட நீங்க ஸ்கிரீன்ல கூட பாக்குறீங்க. ஆதியாகமம் 39:2 2ஆம் வசனம், ஆதியாகமம் 39:3, 39:21, 39:23ல இந்த 4 இடங்களிலும் நம்ம கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தான்னு பார்க்கிறோம். முதல் 2 அந்த வசனங்களும் போத்திபார் அரண்மனையில யோசேப்பு இருந்தப்போ சொல்லப்பட்ட வசனங்கள். 21, 23 அவன் சிறைச்சாலையில் போடப்பட்ட போது கர்த்தர் அப்பவும் கர்த்தர் அவனோடு கூட இருந்ததாருங்கிறத நமக்கு சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இப்ப யோசேப்போடு கர்த்தர் யாவே தேவனாகிய கர்த்தர் இருந்ததற்கான அடையாளமா நம்ம பார்க்கிறோம். அது இல்லாம நம்ம 8 இடத்துல வருகிறத பார்த்தோம். அப்புறம் போத்திபார் அரண்மனையில அவன் மேல், அதாவது அவனுடைய கைகளின் பிரயாசைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்ங்கிறத பார்த்தோம். ஒரு அடிமையாக வந்தவன் போத்திபார் அரண்மனையில ஒரு காலகட்டத்துல போத்திபார் சொல்றான், நான் சாப்பிடுகிற உணவை தவிர எல்லாவற்றின் மேலும் அவனுக்கு அதிகாரம் கொடுத்தத போத்திபார் மனைவி கிட்ட வாதம் பண்ணுறப்போ யோசேப்பு சொல்றதை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு தலைமை பொறுப்புல வைத்திருந்தான். அந்த யோசேப்புடைய மனைவி பற்றின ஒரு வேறு யாரும் நீங்க ஒருவேளை கேள்விப்பட்டிராத சுவாரஸ்யமான குறிப்பை கூட நம்ம பார்த்தோம். அது இஸ்லாம் மதத்தில் இருக்கிற குரானில் இருக்கிற காரியம். அந்த போத்திபார் மனைவியோட பெயர் ஜுலைகா அப்படின்னு. ரொம்ப அழகான ஒரு பெண் அவளுடைய குட்டி கதையை கூட பார்த்தோம். அவளுடைய கனவுல எப்படி வந்த முகம் யோசேப்புடைய முகமா யூசுப் அப்படின்னு சொல்லிட்டு அதுல அவங்க சொல்றாங்க. முகமாற்று இருந்தது. அவனுடைய திருமணம் கனவுல யோசேப்பு, அதாவது யோசேப்பின் முகம் போன்ற ஒருவனை திருமணம் செய்யறதா அவருக்கு ஒரு கனவுல வந்துச்சு. அதனாலதான் அவ எகிப்துன்னு போத்திபார் கிட்ட வந்தா அப்படின்னு சொல்லி அந்த பல காரியங்களை பார்த்தோம். அதை பற்றி வெறும் இப்ப பார்க்க போறது இல்லை. ஆனா என்னன்னா, அவன் மேல் ஆசைப்பட்டு அவனை அடைய தொடர்ந்து முயற்சி செய்கிறார். இப்ப இந்த ஒரு காரியத்தை இது ஒரு நாள் 2 நாள் இல்ல. யோசேப்பு தன்னுடைய 17வது வயதுல போத்திபார் அரண்மனைக்கு வராரு. அங்க கிட்டத்தட்ட ஒரு 11 வருடங்கள் இருக்கிறத பார்க்கிறோம். பிறகு 2 வருஷங்கள் அவர் ஜெயில இருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் தன்னுடைய 30வது வயதுல தான் பார்வோன் கிட்ட அவர் போகிறத பார்க்கிறோம். பார்வோன் முன்பாக போய் நிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப பார்த்தா ஒரு இளம் வாலிபனாக போத்திபார் அரண்மனைக்கு வந்த யோசேப்பு வளர்ந்து வாலிபனாக ஒரு வாலிபத்தின் தலைவாசலில நிக்கிறதுன்னு கூட நம்ம சொல்லலாம். இருக்கிறப்போ அவனுடைய அழகு மிகவும் கூடினதை பார்க்கணும். ஏன்னா முதல் தடவையா ஆண்களை பற்றின வர்ணனைகள் வேதாகமத்துல ரொம்ப குறைச்சல். ஆனா இதுல பாத்தீங்கன்னா இந்த யோசேப்பை பத்தி வேதமே சொல்லுகிறது, அவன் மிகுந்த சௌந்தரியம் உள்ளவனா இருந்தான் அப்படின்ட்டு. நீங்க 39வது அதிகாரம் 6வது வசனத்துல பார்க்கிறோம், யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனா இருந்தான். இப்படிப்பட்ட ரொம்ப அபூர்வமான வார்த்தைகள் எப்படி ஒரு ஆணையின் அழகை பற்றி சொல்லுது. ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச மாதிரி அவனுடைய தாயார் ராகேல் வெகு அழகான ரூபவதின்னு நமக்கு வேதத்தில் இருக்க பல தகவல்கள் நமக்கு சொல்லுது. அப்போ ராகேலுடைய அழகு அப்படியே யோசேப்புக்கு வந்திருந்தது ரொம்ப இயல்பான ஒரு காரியம். அதனால போத்திபார் மனைவி திரும்ப அவனை தன்னோட சயனி அப்படின்னு சொல்லி கூப்பிடுகிறப்போ இவன் அதை 3 காரணங்களை காட்டி மறுக்கிறத பார்க்கிறோம். அந்த காரணங்களை கூட நம்ம என்னன்னு பார்த்தோம். பார்த்துட்டு 3 காரணங்களை காட்டி அவன் மறுக்கிறத நம்ம பார்க்கிறோம். பார்த்து அவன் அவளை விட்டு விலகி போகிறப்போ அவனுடைய ஆடையை பிடிச்சு அப்போ அந்த போத்திபார் வந்த உடனே பழிய அவன் மேல சுமத்தினப்போ போத்திபார் கோபம் அடைந்து அவனை சிறைச்சாலையில் போட்டு வித்தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சிறைச்சாலையில் போடுகிறப்போ பார்த்தீங்கன்னா 2 காரியம் நம்ம இங்க கவனிக்க வேண்டியது அவசியம். ஒண்ணு என்னன்னா, இந்த மாதிரி குற்றங்களுக்கு பெரும்பாலும் சிரச்சேதம் தான் செய்வாங்க, அதாவது தலையை வெட்டிடுவாங்க. ஆனா யோசேப்பை அப்படி இல்லாதபடிக்கு சிறைச்சாலை அப்படின்னு போடுறதுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டா, அவனுக்கு யோசேப்பின் மேல் இருந்த ஒரு நம்பிக்கை, தன் மனைவியின் மேல் இருந்த ஒரு சந்தேகம். ஒருவேளை இவன் இது பண்ணா என்ன பண்றதுன்னு சொல்லி அதனால அவர் சிறைச்சாலையில கொண்டு போய் தள்ளிடுறாங்க. யோசேப்பு ரொம்ப பொறுமையோட அதை சகிச்சுக்கிறான். ஆனா ஒரு ஆச்சரியம் என்னன்னா, சிறைச்சாலையில் போன பிறகும்
கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததுன்னு பார்க்கிறோம். 21வது வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த வசனம் இன்னும் ரொம்ப அழுத்தமா சொல்லுது. கர்த்தரோ கர்த்தரோ அந்த அழுத்தம் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். கர்த்தரோ யோசேப்போடு கூட இருந்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தயவு மாத்திரம் இல்ல, கொஞ்சம் குறைய சிறைச்சாலையில ஒரு முக்கியமான ஒரு நிலைக்கு போயிடலாம். ஒரு கைதி என்ற நிலையை தாண்டி ஒரு சிறைச்சாலை தலைவனுக்கு எல்லா வகையிலும் உதவியா இருக்கிற அந்த மற்ற கைதிகளை பார்க்கிற ஒரு பதவியும் அவனுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நீங்க பார்த்தீங்கன்னா, அஹ், இந்த சமயத்துல இன்னொரு காரியத்தை நம்ம கவனிக்கிறது ரொம்ப அவசியம். அவனுடைய பொறுமை, அவனுடைய சகிப்புத்தன்மை மாத்திரமல்ல, 39வது அதிகாரத்துல பார்த்த மாதிரி கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் காரியங்களை வாய்க்க பண்ணினார் என்கிற அழகான காரியங்கள் வெளிப்பட்டது மாத்திரமல்ல, அவருக்கு சாட்சியா போத்திபார் மனைவியுடைய அழைப்பை நிராகரித்து தேவனுக்கு முன்பாக பாவம் செய்வது எப்படி என்று அறிக்கையிட்ட யோசேப்புக்கு ஆண்டவர் இன்னொரு பெரிய ஒரு வரம்னு சொல்லாமா, இல்ல பெரிய ஒரு கிருபைன்னு நம்ம சொல்லாமான்னு தெரியல. கனவுகள் கண்டு கொண்டிருந்த யோசேப்புக்கு கனவுகளை வியாக்கியானம் பண்ணுகிற ஒரு தாளந்தை அல்லது ஒரு பெரிய கிருபையை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த கிருபையின் விளைவாக தான் நம்ம 40வது அதிகாரத்துக்குள்ள போகிறப்போ பல காரியங்களை பார்க்கிறோம். கனவுகள் காண்பது என்பது வேறு, கனவுகளுக்கு வியாக்கியானம் சொல்கிறதுங்கிறது வேறு. அப்போ அந்த வியாக்கியானம் சொல்லக்கூடிய ஒரு பெரிய கிருபையை நம்ம வேதாந்தத்துல பார்க்கிறோம். நம்ம தீர்க்கதரிசி தானியேலுக்கு அந்த வரம் இருந்தது பார்க்கிறோம். கனவுகளை பற்றி கனவுகளின் பொருள் சொல்லுகிற ஒரு காரியம். இங்க யோசேப்புக்கும் கனவுகளை வியாக்கியானம் செய்யற கிருபை கிடைக்குது. அதோடைய நிரூபணங்களை தான் நமக்கு ஆதியாகமம் 40வது அதிகாரம் பல இடங்கள்ல சொல்லப்படுது. இப்ப நம்ம ஆதியாகமம் 40வது அதிகாரத்துக்குள்ள நம்ம உள்ள போறோம். இந்த 40வது அதிகாரத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சில காரியங்களை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறது நல்லது. என்னன்னா, நமக்கு தமிழ் வேதாகமத்துல சிறைச்சாலை சிறைச்சாலை அப்படின்னு சொல்றப்போ, ஒருவேளை நம்முடைய மனதில் வருகிற பிம்பம் என்னன்னா, நம்ம நார்மலா பார்க்கிற ஒரு ஜெயில், நார்மலா பார்க்கிற ஒவ்வொரு மனசுலயும் ஒவ்வொன்று இருக்கும். ஒரு சிறைச்சாலைன்னா என்னன்னு ஒரு நினைப்பு இருக்கும். அதுவா இருக்கலாம். ஆனா இங்கே சொல்லப்படுகிற சிறைச்சாலை என்பது நாம் நினைத்து கொண்டிருக்கிற நம் மனதிலே இருக்கிற பிம்பங்கள் இருந்த சிறைச்சாலை கிடையாது. அது கொஞ்சம் குறைய ஒரு பாதாள நிலவறை. பார்த்தீங்கன்னா, பூமிக்கு அடியில பாதாள நிலவறைங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருவேளை சாதாரண ப அந்த பூமிக்கான அளவுல தாண்டி பூமிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இடம். நிலவறைன்னு சொல்லுவாங்க. பாதாள நிலவறைங்கிறது ஒரு புரிதலுக்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அப்ப அந்த பாதாள நிலவறை தான் இங்கு 40வது அதிகாரத்துல குறிப்பிடப்படுகிற சிறைச்சாலை என்கிற வார்த்தை. இத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். ஏன் இத நம்ம சொல்றோம்ன்னு கேட்டோம்னா, இந்த மூல மொழியிலே சொல்லப்படுகிற அநேக வார்த்தைகள் ஒருவேளை நம்ம நடுவுல கூட நம்ம பார்க்க போறோம். ஒருவேளை உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா, போன வாரம் ஜூம் மீட்டிங்ல பார்க்கிறப்ப கூட நம்ம ரபி யக்கோவ் பிரவுன் அப்படின்னு ஒருத்தருடைய சில விளக்கங்களை பார்த்தோம் இந்த சாதாரண வரிகளுக்கு. அவர் ஒரு யூத ரபி. அப்போ இந்த மூல மொழியிலே நாம் அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கும்போது அதற்கான அர்த்தங்கள் இன்னொரு பரிமாணங்கள்ல போறத போன தடவை நம்ம பார்த்தது அநேகருக்கு ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த உதாரணத்துக்கு மோசே அல்லது யூசப் என்ற பெயருக்கு என்னன்னு கேட்டா மெர்சி ஆடட் அப்படின்ட்டு ஹாஷேம் மெர்சி ஆடட் அப்படிங்கிறத ஒரு வார்த்தையா சொல்லலாம். நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கிறவர் தான் யாக்கோ பிரவுன், ரபி யாக்கோ பிரவுன்ட்டு. இவருடைய வேர்ஷன் நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா இந்த பெயர்களுக்கு ஏற்ற வரிகளை நம்ம அந்த அர்த்தங்களை போட்டு நம்ம அந்த வசனத்தை படிக்கிறப்போ அந்த வசனங்களையும் இன்னொன்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். போன தடவை கூட பார்த்தோம், அவர் இரக்கத்தை காட்டின நிமித்தம் அவர்கள் இன்னும் ஒரு காரியம் நடந்தா வேற ஒரு அர்த்தங்களை புரிய வைக்கிற வசனமா அவருடைய விளக்கங்கள் இருந்ததை பார்க்கிறோம். சரி, இப்ப நம்ம சிறைச்சாலைக்குள்ள பார்ப்போம். ஏன் இதை நம்ம பாதாள நிலவரைங்கிறத நம்ம திரும்ப வலியுறுத்த விரும்புறோம்னா,
இவர் மாத்திரமல்ல, இன்னும் ராபர்ட்ஸ்ன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் கூட என்னன்னா, இந்த 40வது அதிகாரத்துல யோசேப்பின் பல நடவடிக்கைகள் அல்லது பல காரியங்கள், பல தன்மைகள் வரப்போகிற நாளில் இருக்கிற மெஸ்ஸியாவுக்கு ஒத்ததாக இருக்கிறத வந்து ஒரு பெரிய பட்டியல் போடுறாங்க. மெஸ்ஸியாவுக்கு இப்படி ஆச்சு, மெஸ்ஸியா அப்படி இருந்தாரு, மெஸ்ஸியாவுக்கு ஆச்சு இப்படி ஆச்சுன்னு சொல்லி. சோ அந்த ரட்சிப்பு, அந்த காத்துக்கொள்ளுதல், மீட்டெடுத்தல், உயிர்த்தெழுதல் போன்ற அநேக கருத்தாக்கங்கள் இந்த 40வது அதிகாரத்துல அங்கங்க ஒளிந்திருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். அந்த ஒளிந்திருக்கிறது வந்து நமக்கு இந்த யாக்கோப் பிரவுன் வந்து அந்த மூல மொழியில சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றாரு. உதாரணத்துக்கு நீங்க நம்ம நடுவுல அவருடைய உதவியை தேடிதான் நம்ம இந்த 40வது அதிகாரத்துக்குள்ள போறோம். ஏன்னா 40வது அதிகாரத்தின் கனவுகள் வந்து நம்ம சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கூட தெரியும். அதே வண்ணமாக வேதாகமத்துல இவ்வளோ ஆர்வம் இருக்கிற இந்த கூடியிருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். சோ அதை தாண்டி அதற்கு பின்பாக ஒளிந்திருக்கிற அர்த்தத்தை தான் நம்ம பார்க்க போறோம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சிறைச்சாலைங்கிறது பாதாள நிலவறை அப்படிங்கிறத பார்த்தோம். இதுல வந்து இன்னொரு காரியம் இருக்கு. இந்த நடவடிக்கைகளுக்கு பிறகு எகிப்து ராஜாவுக்கு பாத்திரக்காரனும் சுயம்பாகியும் அப்படின்னு ஒரு சாதாரணமா ஒரு பிளாட்டா சொல்லப்பட்டிருந்தாலும் என்ன ஒரு விஷயம்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் 2 பேரும் இளவரசர்கள். நல்லா தெளிவா புரிஞ்சுக்குங்க. இது வந்து ஒருவேளை புது விஷயமா இருக்கும். இவங்க 2 பேரும் பிரபுக்கள், இளவரசர்கள். பல நேரத்துல நம்ம தமிழ் பைபிள்லயே நடுவுல பானபாத்திரக்கார தலைவன், சுயம்பாகியின் தலைவன் சொல்லிது. ஆனா தலைவன் வர்றது வந்து நம்ம ஒருவேளை நம்ம மனதுல ஆழமா பதியறதுக்கு வாய்ப்பு குறைச்சல். நம்ம அப்படியே சுலபமா படிச்சுட்டு போயிடுறோம். ஆனா என்னன்னா, இந்த 2 பேரும் இளவரசர்கள். அந்த பானபாத்திரக்காரன் ஏன்னா எகிப்து ராஜா ஒரு ஒரு பார்வோன் ராஜா அல்லது எகிப்து பார்வோன் வந்து ஒரு மிகப்பெரிய பேரரசன். அந்த ராஜ்யத்திற்குவன் அவனுக்கு வந்து பானபாத்திரக்காரன்கிறவர் அவருக்கு இந்த திராட்சரசம் ஊற்றி கொடுக்கிற ஒருவர். அந்த சுயம்பாகிங்கிறது வேற யாரும் இல்ல. பேக்கர்னு இங்கிலீஷ்ல ரொம்ப ரொம்ப சுலபமா சொல்றாங்க. பேக்கர்ஸ்னா அவருக்கு பிரெட் கொடுக்கறவங்க, அவருக்கு உணவு ஆயத்தம் பண்ணி கொடுக்கறவங்கன்னு. இவங்க 2 பேரும் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டா, அவர்கள் பார்வோனுடைய உயிருக்கு அவர்கள் தான் ஒரு கேரண்டி மாதிரி. பானபாத்திரக்காரன் எப்போ திராட்சரசத்தை கொடுத்தாலும் அவன் அதை ருசித்து பார்த்து விட்டு அதுல ஏதாவது விஷங்கீர் கலந்திருக்கா, அது கலந்திருக்கா, இது கலந்திருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு தான் கொடுக்கணும். அதை டேஸ்ட் பண்ணிட்டு சரி. அது இன்றைக்கும் நம்ம வந்து பெரிய தலைவர்களுக்கு மத்தியில் அப்படி இருக்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி அந்த சுயம்பாகின்னு சொன்னா அது ஏதோ பேர் நமக்கு வாயில நுழையாத இல்ல பிடிபடாத ஒரு பேரா இருக்கு. ஒரு உணவு கொடுக்கிறவர் நம்ம ஒரு வசதிக்காக வச்சுக்கலாம். அந்த 2 பேரும் ஒரு முக்கியமான பிரபுக்களா இருந்தார்கள். அல்லது இன்னும் சொல்லப்போனா அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு மூலமொழியில எஸ்சிஆர்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க. அதற்கு அர்த்தம் என்ன நீங்க பாத்தீங்கன்னா இளவரசர், பிரின்ஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. சோ இந்த 2 முக்கியமான ஆட்களும் பிரின்ஸா இருந்தாங்க, இளவரசர்களா இருந்தாங்க. ஏன்னா பெரிய ராஜாவுக்கு உதவியா இருக்காங்க, சாதாரண வேலைக்காரர்கள் கிடையாது. நீங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா பேக்கர்ஸ் அண்ட் கப் பேரர் அப்படின்னு நம்ம ஒரு புரிதலுக்காக நம்ம அதை பார்க்கலாம். இதுல இன்னொன்னு இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பாகன்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது. இந்த நடவடிக்கைங்கிறது வந்து ஒரு சரித்திர ரீதியான ஒரு சில காரியங்களை உள்ளே பொதிந்திருக்கிற ஒரு காரியம். அது என்ன காரியம்னு கேட்டீங்கன்னா, எகிப்து பார்வோனுக்கும் அந்த அந்த நாட்களில் இருந்த எகிப்திய குருமார்களுக்கும் நடுவே கருத்து வேறுபாடுகள் இருந்தன. சொல்ல போனா கான்ட்ரோவர்சிஸ் இருந்தது. ஒரு பனி போராட்டம் இருந்தது. அப்போ அந்த கருத்து வேறுபாடுகள் பெரிய அளவில் இல்ல. ஆனா என்னன்னா பார்வோனுக்கு ஒரு சந்தேகம், தன்னுடைய உயிருக்கு ஆபத்து வருமோ அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகங்கள் இருந்தது. ஏன்னா பெரிய அரசாங்கத்துல பெரிய ராஜ்யத்துல இந்த மாதிரியான குடும்பங்கள்ல இருக்கிறது வந்து ரொம்ப சகஜமான ஒரு காரியம். அப்போ இந்த 2 பேரையும் ஏன் சிறைச்சாலைக்குள் போட்டு வைத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு காரியம். இது பாதாள நிலவறைன்னு நான் சொன்னேன். அப்ப அந்த பாதாள நிலவறைங்கிறது வந்து எதுக்கு இருக்குன்னு கேட்டா, இப்படிப்பட்ட ராஜாவுக்கு பிடிக்காத, ராஜாவுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களுக்காகவே இருக்கக்கூடிய, அதாவது முக்கியமான குற்றவாளிகளுக்கான ஒரு பத்திரமான சிறைச்சாலை தான் அந்த பாதாள நிலவறை.
அதனாலதான் மற்ற கைதிகள் அதிகமா இருக்கிறத நம்ம பார்க்கல. யார் யார் ராஜாவுக்கு விரோதமா இருந்தாங்களோ அவங்கள மாத்திரம்தான் இந்த இந்த பாதாள நிலவரையில போடுவாங்க. அந்த நிலவரைக்கு தான் நம்ம பார்த்து போத்திபார் வந்து யோசிப்பையும் அனுப்புறாங்கிறது நம்ம நினைவில் வச்சுக்கிறது நல்லது. சரி, இவங்க 2 பேரும் என்ன குற்றம் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தா, நீங்க நம்ம தமிழ் வேதாகமத்தில் அவர் கடும் கோபம் கொண்டு அப்படின்றபடி ஒரே ஒரு வார்த்தையில முடிச்சிடுறாங்க. ஆனா இவங்க என்ன குற்றம் செஞ்சாங்க? நம்ம மிட்ராஷ் நீங்க அந்த பாக்குறீங்க. நம்ம அடிக்கடி நம்ம பல திரைமறைவு செய்திகளை வேதாகமா ஆய்வு புத்தகங்கள், அந்த மிட்ராஷ் என்று சொல்லப்படுகிற புத்தகங்கள்ல இருந்து நம்ம குறிப்பெடுத்துட்டு இருக்கிறது நம்மளுடைய ஜூம் மீட்டிங்ல இருக்கிற அநேக வாசகர்களுக்கு தெரியும். அப்போ அந்த மிட்ராஷ்ல என்ன சொல்றதுன்னு கேட்டா, இந்த பானபாத்திரன் கொடுத்த திராட்சை ரசத்துல அவனை தெரிஞ்சோ தெரியாமையோ ராஜா குடிக்கும்போது அல்லது பார்வோன் குடிக்கும்போது அதிலே ஒரு பூச்சி இருக்கிறதை பார்க்கிறோம். சொல்லப்போனா ஒரு ஈயோ அந்த மாதிரி ஒரு பூச்சி இருக்கிறத பார்த்த உடனே ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருது. இந்த பூச்சி தற்செயலா விழுந்துதா இல்ல ஒருவேளை தன்னை கொல்ல சதியா அப்படின்னு ஒரு சந்தேகம் அவன் மனசுல வந்த உடனே என்ன பண்றான், உடனே அந்த கப்யரர் அல்லது நம்ம பானபாத்திரக்காரனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அப்போ இந்த சுயம்பாகி அல்லது பேக்கர் ஏன்னு கேட்டா, அவன் கொண்டு வந்து கொடுத்த அப்பத்துக்கு நடுவுல பிக்கிறப்போ உள்ளுக்குள்ள ஒரு கல் போன்ற ஒரு வஸ்து இருந்தது. அந்த கல் என்ன கல்? அது உண்மையாலுமே விஷமா இல்ல விஷம் இல்லையா? அந்த கல் தற்செயலா வந்ததா? இவன் எப்படி அதை சோதிச்சு பார்க்காம தான் சாப்பிடுகிற அளவு கொண்டு வந்ததுன்னு ஒரு பெரிய குற்றம் வந்ததுனால இவங்க 2 பேர்த்தையும் கொண்டு வந்து இதுல இதுல சிறைச்சாலை, அதாவது பாதாள நிலவரையில அவங்க வந்து அடைச்சிடுறாங்க. இதுதான் இதோடைய பின்னணி. ஏன்னா தன்னுடைய ஆட்சிக்கு ஆபத்து அல்லது தன்னுடைய உயிருக்கு ஆபத்து வரும்னு ராஜா பல வகையில பயந்திருந்த நேரத்துல இந்த 2 சின்ன காரியங்கள் ஒருவேளை நம் பார்வைக்கு மிக சாதாரணமா தோணுனா கூட அவன் மனதில் இருக்கிற சந்தேகத்தின் விளைவாக இவங்க 2 பேர்த்தையும் கொண்டு வந்து இந்த பாதாள நிலவரைக்கு போட்டுடுறாங்க. அந்த நிலவரையில தான் அந்த நிலவரை அவர்கள் 2 பேர்த்தையும் பார்க்கிற பொறுப்பு வந்து நம்ம இவருக்கு கிடைச்சிருக்கு. யாருக்கு? நம்ம யோசேப்பு கிடைச்சிருக்கு. இப்போ அந்த கனவுகளையும் அந்த காரியங்களையும் பார்க்கிறப்போ மறுபடியும் நம்ம ராபி யாக்கோப் ப்ரவுன் அவருடைய சில வெர்ஷன்ஸை நம்ம பார்க்கிறோம். நீங்க பார்த்தீங்கன்னா வசனம் 4ல கூட அவர்கள் வசனம் 4 இப்படியா சொல்லுது. அங்க பாருங்க, தலையாரிகளின் அதிபதி அவர்களை விசாரிக்கும்படி யோசேப்பின் வசத்தில் ஒப்புவித்தான் அப்படின்னு இருந்தது. இந்த யாமீன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து அநேக நாட்களுக்கு பின்பு இருக்கும். அந்த அநேக நாட்கள் என்பது என்கிறதுக்கு என்ன அது யூத இதுன்னு கேட்டீங்கன்னா, யாமீம் அப்படின்னு ஒரு மூல வார்த்தை இருக்கு. அந்த மூல வார்த்தைக்கு என்னன்னா அநேகமா ஒரு வருஷத்துக்கு பின்னாடி அப்படின்ற ஒரு அர்த்தம். அதை நீங்க நினைவில் வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா அந்த அநேக நாட்கள் அந்த வர்றப்போ அந்த வார்த்தை யாமீம்னு. இப்போ இந்த வார்த்தையே நீங்க வந்து யாக்கோவாரோட இதுல பாத்தீங்கன்னா யோசேப்பு என்ற பெயருக்கு பதிலா மெர்சி ஆடட், யோசேப்புக்கு நம்ம ஏற்கனவே அர்த்தம் சொன்னோம். ஹாஷெம் மெர்சி ஆடட். ஹாஷெம்ங்கிறது யாவேன்னு சொல்லக்கூடிய மறைமுகமா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைன்னு. சோ தேவன் தன்னுடைய இரக்கத்தை அவர்கள் விசாரிக்க வைத்தான்னு சொல்லி அவருடைய வேர்ஷன், அவருடைய வரிகள்ல நம்ம பார்த்தோம்னா இன்னொரு அர்த்தம், ரொம்ப அழகான அர்த்தம் இருக்கும். அப்போ இதை நம்ம அப்பப்போ நம்ம பார்க்க போறோம். தொடர்ச்சியா அந்த வார்த்தையை சொல்லிட்டு அந்த கனவுகளுக்கான இன்னொரு அர்த்தத்தை நம்ம பார்க்க போறோம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சமயத்துல தான் அவர்கள் இருவரும் 1 வருட கால அளவுக்கு பிறகு அதாவது அவங்க அநேக நாட்கள் ஜெயில இருந்தாங்க. கிட்டத்தட்ட போய் அவர்களை மறுபடியும் விசாரிக்க இல்லாதபடிக்கு அவர்களுக்கு அவங்க குற்றவாளிகள் இல்லையா என்று தீர்ப்பு வராதபடிக்கு கிட்டத்தட்ட 1 வருட காவலில் இருந்த பிறகு அவர்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டா இருவருக்கும் கனவுகள் வருது. அந்த கனவுகளை பார்த்தீங்கன்னா அந்த கனவுகளை வந்து அவங்க நினைச்சு குழம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கனவுகள் என்ன ஏதுன்னு. ஏன் அப்படின்னு ஒரு இதுன்னு கேட்டா, அந்த நாட்கள்ல கனவுகள் வந்து தேவன் சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசனம் அப்படிங்கிறத அவங்க நம்ப நான் பெரும்பாலும் நம்பினாங்க. நீங்க இதுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம்
20:3 அந்த வசனம் ஒருவேளை ஞாபகமா இருக்கும், பலருக்கு ஞாபகம் இருக்கணும். அகிமெலேக்குக்கு தேவன் கனவில் தோன்றி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அப்போ இந்த கனவுகள் ஒரு வித்தியாசமான வேறுபட்ட கனவுகள் அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றி கடவுள் சொல்லுகிற ஒரு காரியம் அல்லது கடவுள் உணர்த்துகிற ஒரு காரியம்னு அந்த காலத்துல நம்பினதுனால இவங்க 2 பேரும் இந்த கனவுகளுக்கு என்ன பொருள், இதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி தங்களுக்குள்ளேயே பேசி யோசனை பண்ணி தடுமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு கனவுகளின் பொருள் தெரியவில்லை. அவர்களுடைய குழப்பம், அவர்கள் தங்களுக்குள்ளே நீங்க பார்த்தீங்கன்னா, அங்க அதுல ஒரு அழகான ஒரு மூலமொழி வார்த்தை இருக்கும். தங்களுக்குள்ளேயே பேசி, யோசிச்சு, சிரமப்பட்டு, ஆனா எதுவுமே அவர்களுக்கு புரியவில்லை. ஆனா பார்த்தா 6வது வசனம் 40வது 6வது வசனம் சொல்லுகிறது, ஒரு காலமே நீங்க ஒரு காலமே யோசிப்பு அவர்களிடத்தில் போய் பார்க்கும்போது அவர்கள் கலங்கி இருந்தார்கள். அவங்க ரொம்ப கலக்கமா இருக்கிறாங்க. கலக்கமா இருக்கிறப்ப கேட்கிறாரு அவரு, உங்களுடைய முகங்கள் இன்று துக்கமா இருப்பதுக்கு என்ன காரணம்? ஏன் கஷ்டப்படுறீங்க?" அப்படின்னு கேட்கிறப்போ, அவர்கள் சொல்றாங்க, "ஒரு சொப்பனத்தில் சொப்பனம் கண்டோம், சொப்பனம் கண்டோம். இதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் எவனும் இல்லை." அப்படின்னு சொல்றப்பதான் நம்ம யோசேப்பு நம்ம முதல்ல இந்த நிகழ்ச்சியோட நடுவுல கூட சொன்னோம். அவன் கனவு காண்கிறவனுக்கு கர்த்தர் கனவுகளுக்கு வியாக்கியானம் செய்கிற கிருபையை தந்தார். அவனுடைய அதாவது அவனுடைய அந்த போத்திபார் அரண்மனையிலிருந்து சிறைச்சாலை போடும்போது சிறைச்சாலையில் வருகிற அந்த காலகட்டத்தில் கர்த்தர் அவனுக்கு அந்த வியாக்கியானம் செய்கிற கிருபை கொடுத்தார். நம்ம சொன்னது ஒருவேளை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா அதற்கான நிரூபணமாக இந்த 8வது வசனம் சொல்லுது. அந்த வசனத்தை நான் படிக்கிறேன் பாருங்க. அதற்கு அவர்கள், சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான். தனக்கு கொடுத்த வரத்தை பெருமை பாராட்டினா உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்றலாம் எதுவும் சொல்லாதபடிக்கு யோசேப்பு தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு அழகான விஷயத்தை இங்க பார்க்கிறோம். ஆண்டவர் தான் உங்களுக்கு சொல்லுவாரு. ஆண்டவர் தான் சொல்வாரு. இதுல நீங்க இன்னொரு மூலமொழியில மறுபடியும் ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா, அவன் என்ன சொல்றான்னா, அவர்கள் எபிரேய கடவுளை, அதாவது யாவேயை அறிந்தது இல்லை. அதனால அவன் என்ன வார்த்தை சொல்றான்னு கேட்டா, ஏலோஹிமுக்கு உரியதல்லவான்னு சொல்றோம். ஏலோஹிம்ங்கிறது கடவுள். பொதுவா எல்லாரும் கடவுள்னு சொல்ற ஒரு வார்த்தை. அப்போ அவங்க என்ன சொல்றான், நான் என்னுடைய கடவுளை சொன்னார் நான் சொல்ல. ஆனா அவர்கள் விளங்கிக் கொள்ளத்தக்கதாக தேவன் என்ற வார்த்தைக்கு மூலமொழியில் அவங்க என்ன போட்டிருந்தாங்கன்னு கேட்டா, ஏலோயிம் அப்படின்ட்டு. அப்போ ஏலோயிம்ங்கிறப்போ அவர்களுக்கு என்ன இருக்கு, ஓ இவன் நம்மளும் நம்ம வணங்குற கடவுள் சார்பா ஏதோ சொல்றான் போல இருக்குன்னு சொல்லி அவங்க கேட்கிறாங்க. நீங்க அந்த அந்த கனவை நீங்க பார்க்கிறீங்க. நீங்க அந்த வசனத்தை நீங்க இப்போ ஸ்கிரீன்ல பார்க்கிறீங்க. ம் அந்த திராட்சை செடி அந்த வசனத்தை பார்க்கலாம். 9வது வசனம். அப்பொழுது பானபாத்திர தலைவன் யோசிப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன். அந்த திராட்சை செடியிலே 3 கொடிகள் இருந்தது. அது துளிர்க்கிறதாய் இருந்தது. அதிலே பூக்கள் மலர்ந்திருந்தது. அதன் குலைகள் பழுத்த பழங்களாய் இருந்தது. பார்வோனுடைய பாத்திரம் என் கையிலே இருந்தது. நான் அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வோனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையிலே கொடுத்தேன் என்று சொன்னான். இப்போ இத ஒரு அழகான ஒரு குட்டி காரியம் இருக்கு. நீங்க ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை உன்னிப்பா கவனித்துட்டு இருந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முதல் பார்த்தப்போ 5வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, பானபாத்திரக்காரன் தான் இருக்கும். ஆனா அந்த 8வது வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, என்னென்ன அதாவது 9வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு மாற்றத்தை நீங்க கவனிக்கலாம். பானபாத்திர தலைவன் அப்படின்னு. அதாவது மூல மொழியில என்னன்னு கேட்டா, அதுவரை
ஒரு அவனுக்குரிய ஒரு மரியாதை சொல்லாத இருந்த காரியத்தை அதை ஹைலைட் பண்ணியிருக்காங்க பாருங்க. பானபாத்திரன் தலைவன். அதை வந்து என்னன்னா மூல மொழியில சார் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க. இங்கிலீஷ் சார் மாதிரி தான் அது. ஆனா அதுல என்னன்னு கேட்டா பிரின்ஸின் அடையாளம். அப்போ இந்த கனவுலையே ஒரு மூலமொழியில படிக்கிறப்போ அல்ல மூலமொழியின் காரியங்கள் ஒரு காரியத்தை உணர்த்துகிறது. அதாவது இவன் சொல்ற கனவு, அந்த சொல்ற கனவுல சார் அப்படின்ற எஸ்ஏஆர் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே அந்த மூலமொழி வார்த்தைகள் சிலதெல்லாம் பாக்குறீங்க. எஸ்ஏஆர்ன்னு சொல்றப்போ அவன் ஒருவேளை பிழைக்க கூடும் என்கிற ஒரு முன்குறிப்பு அந்த கனவிலேயே இருக்கு. விளங்குச்சுங்களா? 5வது வசன 40:5ல பார்த்தீங்கன்னா, பானபாத்திரன்னு ஃப்ளாட்டா இருக்கு. ஆனா, இந்த 8வதுல பார்த்தீங்கன்னா, பானபாத்திர தலைவன். அத ஒருவேள அதுல சொல்லப்போனா, பிரின்ஸ் ஆஃப் த கப் பேரர் இஸ் எ பிரின்ஸ்ன்னு நம்ம இங்கிலீஷ்ல போட்டோம். அவனுக்கு அந்த பிரின்ஸ்ன்ற டைட்டில சேர்றது ஒரு ஒரு சின்ன முன்குறிப்பு என்னன்னு கேட்டா, இவனுடைய கனவு நல்ல கனவாக இருக்க முடியும் என்கிற ஒரு காரியம். சரி. இப்ப நம்ம அத பார்க்கலாம். அந்த கனவ நம்ம பார்த்தோம். அந்த கனவுல இன்னொரு காரியத்த வந்து நமக்கு தெரியுது. அதுல என்னன்னா, அ பார்வோன் தானே கையை நீட்டி அந்த திராட்சரசத்தை வாங்கிக் கொள்ளுகிறான். நீங்க அந்த கனவுல அந்த வசனத்த பார்த்தீங்கன்னா, அத நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். அதற்கு என்ன அடையாளம்? பெரும்பாலும் இவங்க என்ன பண்ணுவாங்க, ரசத்தை பிழிந்து அவர்கள் சோதிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் பார்வோனுக்கு குடுப்பாங்க. ஆனா இந்த கனவுல என்னாச்சு, அவன் ரசத்தை பிழிந்து கொடுத்த உடனே பார்வோன் தன் கையால வாங்கிக் கொண்டான்ற ஒரு காரியம், ஒரு பொருளை மறைமுகமாக நமக்கு உணர்த்துது. என்னன்னா, பார்வோனுக்கு அவன் மேல் நம்பிக்கை திரும்பிவிட்டது. ரொம்ப அழகான ஒரு விஷயம் பாருங்க. ஒரு கனவுக்குள்ள ஒரு நுணுக்கமா யோசேப்புக்கு மாத்திரம் இல்ல, அதை ஆழமாக நீங்களும் நானும் கவனிச்சு பார்க்கிறப்போ, நமக்குமே அந்த கனவின் வியாக்கியானத்தை புரியிற மாதிரி மூலமொழியின் வார்த்தைகள் இருக்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம். நம்ம அ ரபி யாக்கோவ் ப்ரவுனுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா, அந்த நீங்க பார்த்தீங்கன்னா, அவனுடைய பார்வோனுடைய கையில அவன் வாங்கிக்கிட்டத நம்ம பார்க்கிறோம். இவர்தான் அந்த நீங்க அந்த படத்தை ஏற்கனவே ராபி அக்கவ் ப்ரவுன் பார்த்துட்டீங்க. ம் அவருடைய அந்த வெர்ஷன்ல படிக்கிறப்ப தான் ரொம்ப ஆச்சரியமாச்சு. அந்த கனவுகளுக்குள்ளேயே சில க்ளூ ஒளிச்சு வச்சிருக்கிற காரியம். தலைவன்னு இவனுக்கு மாத்திரம் சேர்த்தது. ஏன்னா, அந்த சுயம்பாகிகள் பாடுறப்போ அந்த காரியம் ஆப்சன்ஸ் ஆகுது. அது இல்ல. அப்ப தலைவன் சேர்த்த ஒரு காரியம், பார்வோன் தன் கைகளினாலேயே வாங்கிக் கொண்டான்ற ஒரு காரியம். அந்த படத்த கூட நீங்க பார்த்தீங்க. அவன் பிழிஞ்சு குடுக்கிறப்போ, ஆ பார்வோனுக்கு அந்த பிழிஞ்சு குடுக்கிறத பார்வோன் அப்படியே கையிலே வாங்கிக் கொள்ளுகிற ஒரு காரியம். இந்த காரியங்கள் எல்லாமே இன்னொரு காரியம் என்னன்னா, அவனை இன்வால்வ் பண்ணி நடக்குது. பார்வோனுடைய நம்பிக்கை மீண்டது மாத்திரம் இல்ல, அவன் அவன் சம்பந்தப்பட்டு நடக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது எல்லாமே, அ ம் அ ஒரு 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 சொல்லாமல் சொல்லப்படுற காரியம் என்னன்னா, அவன் மறுபடி மன்னிக்கப்படுவான். அவனுடைய கனவு நல்ல கனவாக இருக்கிறது. அப்படிங்கிறத வந்து சொல்லாம, அந்த கனவில் பயன்படுத்தப்படுகிற வார்த்தைகள், இந்த நுணுக்கங்கள் நமக்கு ரொம்ப அழகா சொல்றத பார்க்கிறோம். நீங்க பார்த்தீங்கன்னா, உடனே இப்ப யோசேப்பு அத சொல்றான். அந்த கனவுக்கான பலன் சொல்லிட்டு சொல்றான். கண்டிப்பா அ ஒரு கடவுள் வந்து அவர் கையிலே நீங்க பார்த்தீங்கன்னா, 13வது வசனத்த பார்ப்போம். 3 நாளைக்குள்ளே இப்ப நமக்கே அந்த நுணுக்கங்கள் புரிஞ்ச உடனே அவனுக்கு விடுதலை ஆவாங்கிறதுக்கான முன்குறிப்பு நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ 13வது வசனம், 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி, உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய். நமக்கு ஒருவேளை நம்ம வேதத்தை வழக்கம் போல படித்துக் கொண்டிருந்த அந்த நாட்கள்ல, இந்த கனவுகளுக்கான பலன் இந்த வசனத்துக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஏன் தெரியும்னா, யோசேப்பு சொல்றான். ஆனா, ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க உங்களுக்கு, இந்த மூலமொழியின் அர்த்தங்களை, நுணுக்கங்களை தெரிஞ்ச உங்களுக்கு, பா யோ பா இத யோசேப்பு சொல்லுவதற்கு முன்பாகவே உங்களால் பல படிக்கிறவர்களால், பார்க்கிறவர்களால் யூகிக்க முடியுங்கிறது ரொம்ப அழகான ஒரு விஷயம். அப்போ அது சொல்லிட்டு அவன் சொல்றான், அ 14வது வசனத்துல யோசேப்பு சொல்லுகிற ஒரு காரியத்த பார்க்கணும். இந்த காரியம் கூட ஏன் முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 14வது, 15வது வசனம் யோசேப்பு வழக்கத்திற்கு மாறாக பேசுகிற ஒரு 2 வசனங்கள். இந்த வசனத்துல அவன்
தன்னுடைய நிலைக்காக யாரையும் குற்றம் சாட்டாதபடிக்கு, நான் நல்லாதான் இருந்தேன். நான் எகிப்தில என்னை அடிமையா வித்துட்டாங்க. என்னுடைய சகோதரர்கள் என்னை துரோகம் பண்ணிட்டாங்க. அவங்க வித்தாங்க. நான் போத்திபார்ட்ட அடிமையா வந்தேன். அங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். ஆனா அந்த ஒரு அம்மானால என்னை சிறைச்சாலையில தள்ளிட்டாங்க. அப்படிங்கிற புலம்பல்கள் எதுவுமே இல்லாம யோசேப்புடைய வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தை மிக சுருக்கமாகவும் மிக தெளிவாகவும், அவன் தேவனுடைய சித்தத்திற்கு, கர்த்தர் என்னை வைத்து ஏதோ ஒரு காரியத்தை நடத்துகிறார், அந்த நடத்துகிற காரியம் அவருடைய சித்தப்படி ஆகட்டும்னு புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அவன் என்ன சொல்றான்னா, நான் எபிரேயருடைய, அதாவது அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்றான், நீர் வாழ்வடைந்திருக்கும் போது. ஏன்னா இதுல இன்னொரு ஆச்சரியத்தை நீங்க பார்க்கலாம். அதாவது இவன் பலன் சொல்லிட்டான். ஆனா இந்த பலன் படி நிச்சயமாக அவன் விடுதலை செய்வான் என்று யோசேப்பு அறிந்திருந்ததை போல சொல்றான். நீர் வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்க வேண்டும். கண்டிப்பா உன்னை ஆண்டவன் பார்வோன் மன்னிச்சிருவாரு. மன்னிச்சதுக்கு அப்புறம் என்னை நீ ஞாபகமா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வசனத்தை சொல்றான். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படி நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னான். அவனுடைய சகோதரர்களை பற்றி எந்த குற்றம் கிடையாது. போத்திபார் பற்றி எந்த குற்றம் கிடையாது. எதை பத்தியும் கிடையாது. சூழ்நிலை காரணமாக நான் இங்கு இருக்கிறேன். ஆனா நான் தப்பு செய்யாதவன்னு இவ்வளவு ஒரு அழகா, இவ்வளவு ஒரு தெளிவா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அவன் தேவன் தன்னை நடத்துகிறார். தேவனுடைய சித்தப்படி எல்லாம் நடக்கிறது என்பதை மனதிற்குள்ளாக நம்பினான். இன்னொரு வகையில சொல்லப்போனா, ஆபிரகாமின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற கர்த்தர், அவருடைய மகத்தான திட்டத்தின் ஒரு முக்கியமான பாத்திரமாக என்னை வைத்திருக்கிற கர்த்தர் எல்லாவற்றையும் ஒரு காரணத்தோடு நடத்துவார். ஏன்னா அவர் என் கூடயே இருக்கிறார். நான் எங்க இருந்தாலும் என் கூடயே இருக்கிறார். சொல்லப்போனா அந்த 13 வருஷங்கள், இப்ப இந்த இது சொல்றப்போ ஒருவேளை 11 வருஷமா இருக்கக்கூடும். ஏன்னா இதுக்கப்புறம் 2 வருஷம் மறந்துடுறான். 2 வருஷம் கழிச்சு தான் காரியம் நடக்குதுன்னு பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்ற விசுவாசம் யாரையும் குற்றம் சாட்டுவதில்ல. யார் மேலும் குற்றம் சுமத்துவதில்ல. அன்பானவர்களே, இன்னைக்கு நம்முடைய பிரச்சனைகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய அற்புதமான சிந்தனையை ஆழமாய் தோன்றுகிற விஷயம். நம்முடைய தோல்விகளுக்கு, ஒருவேளை ஆன்மீக தோல்வியா இருந்தாலும் சரி, மற்ற தோல்வியா இருந்தாலும் சரி, நாம் நம்முடைய தோல்விகளுக்கு ஆட்களை குற்றம் சாட்டுகிற பழக்கம் அநேகமா நிறைய விசுவாசிகளுக்கு கூட உண்டு. நான் இவளை கல்யாணம் பண்ணதுனால தான் எனக்கு இந்த பிரச்சனையாச்சு. இல்லைன்னா நான் எங்கேயோ போயிருப்பேன். ஏன்னா இந்த டீச்சர் திட்டுனதுனால தான் நான் படிப்பை நிறுத்தினேன். அந்த டீச்சர் மாத்திரம் இல்லைன்னா நான் எங்கேயோ போயிருப்பேன். என் வாழ்க்கையில நான் போக வேண்டிய இடத்திற்கு போகாததற்கு காரணமாக இருந்தது இந்த நபர்கள், அந்த நபர்கள் என்று சுட்டி காட்டுகிற பழக்கம் நமக்கு இன்னும் இருக்கு. அவர்கள் மேல கோபமும் இருக்கு. அவர்கள் மேல எரிச்சல் இருக்கு. அவங்க தான் என் வாழ்க்கையை தடை பண்ணிட்டாங்கன்னு. அன்பானவர்களே, அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ரோமர் 8:28 ரொம்ப அழகான ஒரு வசனம் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். அவருடைய தீர்மானத்தின்படி முன்குறிக்கப்பட்டவர்களாய் அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். அந்த வசனம் யோசேப்போட வாழ்க்கையில மெய்யாகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ யோசேப்பு யாரையும் குற்றம் சொல்ல, தேவனுடைய திட்டத்திற்கு தன்னை விட்டு கொடுத்திருக்கிறான். நானும் நீங்களும் அப்படியாக விட்டு கொடுக்க வேண்டும். குற்றம் சாட்டுதல் கிடையாது. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிற காரியத்தை பார்க்கணும். இது இப்ப மாத்திரம் இல்ல. நீங்க 50வது காரியத்துல 50வது ஆதியாகமம் 50வது அதிகாரத்துல கூட நீங்க பார்த்தீங்கன்னா, அவனுடைய சகோதரர்கள் பயப்பட்ட போது அவன் சொன்னான், இல்ல இல்ல, தேவன் உங்களை போஷிக்க என்னை உங்களுக்கு முன்பாக அனுப்பினான்னு சொல்லப்படுகிற ரொம்ப அழகான ஒரு நெகிழ்வான மனதை தொடுகிற வசனம் ஒருவேளை உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அப்போ இந்த வசனம் காட்டுகிற ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒரு திட்டத்திற்காக, ஒரு தீர்மானத்திற்காக முன்குறித்திருப்பார் என்றால், நடுவுல இருக்கிறவங்க அதை செயல்படுத்துகிற காய்களை தவிர அவர்கள் காரணங்கள் அல்ல. காரணங்களா இருக்க முடியாது. ஏன்னா தேவனை நாம் நம்பி இருக்கும்போது அவர் நமக்கான ஒரு இலக்கை, ஒரு திட்டத்தை தீர்மானித்திருக்கிறார். அந்த தீர்மானித்திருக்க இடத்துல நம்மள கூட்டிட்டு போவாரு. நடுவுல யார் நமக்கு தீமை செய்தாலும், தடை செய்தாலும், நமக்கு அந்த போன அதிகாரம் 21ஆம் வசனத்துல பார்த்தோம் இல்லையா? கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார்.
கர்த்தரோ உங்களுக்கு ஆதரவாய் இருக்கிறார். உங்களுக்கு உங்கள் திட்டங்கள் நிறைவேற்ற கர்த்தரோ, அந்த வார்த்தையை நம்ம நினைவில் வைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது. சரி, இன்னும் அது பார்ப்போம். அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. இதை பார்த்த உடனே நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வசனம் இருக்குது. அர்த்தம் நன்ற 16வது வசனம், அர்த்தம் நன்றாயிருக்கிறது என்று சுயம்பாயிகளின் தலைவன் கண்டு யோசேப்பை நோக்கி, நானும் என் சொப்பனத்தில் அவனுடைய கனவுகளை சொல்றதை பார்க்கிறோம். நீங்க பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் இந்த 2வது ஆள் பேசவே கிடையாது. ஆனா என்னன்னா, அவன் சொன்ன பதில் கேட்டு, அவன் நீ பொழைச்சிருவேன்னு சொல்லி யோசேப்பு ஒரு நம்பிக்கையின் செய்தி கொடுத்த உடனே தான், இவருக்கு என்ன தோணுது, ஓ! நமக்கும் அப்படி ஒரு செய்தி வருமோ அப்படின்னு. அப்போ அவனுடைய நோக்கம் எப்படி அந்த பானபாத்திர தலைவன் யோசேப்பின் மேல் நம்பிக்கை வைத்து, அவனுடைய செயல்பாட்டில, அவனுடைய அ உண்மைத்தனத்தில நம்பிக்கை வச்சு சொன்னானோ, இவன் அப்படி இல்லாதபடிக்கு அவனுக்கு நல்லத சொன்னான்ற ஒரு காரணத்துக்காக அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்குது. அர்த்தம் நன்றாய் இருக்கிறது என்று சுயம்பாகிவன் தலைவன் கண்டு. அதாவது பானபாத்திரக்காரனுக்கு சொல்லப்பட்ட அர்த்தம் நலமாய் இருக்கிறது என்று இவன் கண்டு, இவன் என்ன பண்றான், ஏன் தன்னுடைய கனவுகளை அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த கனவுகளை நம்ம பார்க்கிறோம். அ நானும் என் சொப்பனத்தில் 3 வெள்ளை கூடைகள் என் தலையின் மேல் இருக்க கண்டேன். மேற்கூடையிலே பார்வோனுக்காக சமைக்கப்பட்ட சகலவித பலகாரங்களிலும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. என் தலையின் மேல் கூடையில் இருந்தவைகளை பறவைகள் வந்து பட்சித்தது என்றான். இப்போ இந்த ஒரு காரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த கனவுக்கும், இந்த கனவுக்கும் அந்த கனவுல எப்படி ஒரு ஒரு வித்தியாசத்த நம்ம பார்த்தோமோ, அதே மாரி இந்த கனவுக்குமான வித்தியாசத்த நம்ம பார்க்க போறோம். என்னன்னா, பானபாத்திரனுடைய கனவு, அவன் அதில் ஈடுபடுகிற கனவு. அவன் அதை கையால பிழியறான், கையால கொடுக்கிறான். பார்வோன் அத வாங்குறான் அப்படின்னு. ஆனா இவனுடைய கனவோ, நீங்க அந்த ஸ்கிரீன்ல கூட அத பார்க்கிறீங்க. கையால பிழியறான், பார்வோன்ட்ட குடுக்குறான், அவன் வாங்குறான்னு அந்த கனவுகளுடைய ஒரு இத பார்க்கிறோம். ஆனா இந்த சுயம்பாயிகளின் தலைவன், இந்த பேக்கருடைய கனவு அப்படியானது இல்ல. அந்த கனவுகளை அவன் கனவுகளுக்குள்ளாக வெளியே காண்கிறான். தன் சரீரத்தின் வெளியிலிருந்து பார்க்கிறதை பார்க்கிறோம். என் தலை மேல ஒரு 3 கூடை இருந்தது. என் தலையின் மேல் இருக்க கண்டேன். அதிலே பார்வோனுக்காக சமைக்கப்பட்ட சகலவித பாத்திர ப ப பல காரியங்களும் கூடம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. தலையின் மேல் கூடையில் இருந்தவைகளை பறவைகள் வந்து பட்சித்ததுன்னா. அப்போ அவன் தலையின் மேல் இருந்த கூடைகளை பறவைகள் வந்து பட்சித்ததுன்னு ஒரு காரியம். முழுக்க முழுக்க அவனுக்கு அவன் அந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது, அந்த கனவுகளின் ஒரு பார்வையாளனாக இருக்கிறான்றப்போ, அவன் இனி உயிரோடு இருக்க வாய்ப்பில்லைங்கிறது சொல்லாம சொல்றது. ஏன்னு கேட்டா, செத்த உடலுக்கு தான் எந்த இன்வால்வ்மென்ட் இருக்காது. அது ஐ மீன் சாகப் போறவனுக்கு தான் எந்த இதுவும் தெரியாது. அவன் கண்ணுக்கு முன்பாக நடக்கிற ஒரு காரியமா இருக்கும். அப்போ இவனுக்கு அந்த கனவுகளிலேயே ஒரு 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 முன்குறிப்பு என்னன்னு கேட்டா, அது தராத இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பறவைகள் வந்து பட்சிப்பதுங்கிறது, அந்த எகிப்து நாட்களில் நடக்கிற மரண தண்டனையின் ஒரு அடையாளமா இருக்கு. அந்த அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த எகிப்து இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ப எப்படி மரண தண்டனை குடுப்பாங்கன்னு கேட்டா, ஒரு மரத்தை வைத்து அதில் கழுவேற்றி விடுவார்கள். ஒருவேள சிலுவையில் அடிக்கப்படுகிற இந்த 2க்குமான முரண்பாட்ட இல்ல வித்தியாசத்த பார்க்கிறீங்க. அதுல அவன் கையில குடுக்கிறத வாங்குறான். இதுல அப்படி கிடையாது. ஒரு மரத்தில் தொங்க விடப்படுகிற ஒரு சரீரத்த பார்க்கிறீங்க. இவங்க மரண தண்டனை பண்றவங்கள என்ன பண்ணுவாங்க, குடுக்கிறவங்கள என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, அந்த கழுவேற்றி விடுவார்கள். இது கழுவேற்றுறது கிடையாது. ஆனா அதற்கான ஒரு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்குது. அங்க மேல அவங்க அந்த இதிலேயே செத்து போயிருவாங்க. மரத்திலேயே செத்து அந்த உடல் தொங்கும்போது, பறவைகள் வந்து அந்த சரீரத்தை கொத்தி தின்றுவிடும். அததான் அவனுடைய கனவின் 2வது பகுதி சொல்லுது. தலைமையில் இருக்கிற கூடையில இருக்கிறது எல்லாமே வந்து கொத்தி தின்கிறதுன்னு. அப்போ இந்த சம்பவத்தை எங்க நிறைவேற்றுவாங்கன்னு கேட்டா, நகரத்திற்கு புறம்பே இருக்கிற இடத்துல நிறைவேத்துவாங்க. ஒருவேளை இந்த காரியம் வந்து மெஸ்ஸியா பாளையத்திற்கு புறம்பே சங்கரிக்கப்படுவார்ன்ற ஒரு வசனத்த ஒருவேளை ஞாபகப்படுத்தலாம். அதாவது இவனை இந்த சுயம்பாகியே வைத்தில்ல, இப்படியான தண்டனைகள பத்தி வர்றப்போ ஒருவேளை உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அப்போ இவன் இதில் பிழைப்பதில்லை என்று தெரிஞ்ச அந்த காரியம் தெளிவா வந்துருச்சு. ஆனா என்னன்னா, யோசேப்பு அதை அவனுக்கு மறைத்து வைக்கவில்லை.
அவனுக்கு ஒருவேளை எப்படி சொல்றதுன்னு சொல்லி அவன் யோசிக்கல. மறைக்க வைக்கல. அவன் சொல்றது பாருங்க, 3 கூடைகளும் 3 நாளாம். இன்னும் 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மரத்திலே தூக்கி போடுவார். அப்பொழுது பறவைகள் உன் மாம்சத்தை தின்னும். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னான். அப்போ அவன் தன்னுடைய வியாக்கியானங்களுக்கு தேவனுடைய நாமத்தினால் தேவன் பெயரை சொல்லி சொல்லப்படுகிற வியாக்கியானங்களுக்கு உண்மையுள்ளவனாய் அவன் என்ன நினைச்சான் பரவாயில்ல உண்மையும் சொல்றத பார்க்கிறோம். அது அப்படியே நடக்குதுங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்க பாத்தீங்கன்னா 20வது வசனம் சொல்லுது, 3ஆம் நாள் பார்வோனுடைய ஜென்ம நாளா இருந்தது. அவருடைய பர்த்டே, பார்வோனுடைய பர்த்டேயா இருக்கிறப்போ எப்பவுமே இந்த ராஜாக்கள் எல்லாம் பர்த்டே அன்னைக்கு பலவிதமான சலுகைகள் அந்த காரியங்களை அறிவிக்கிறத பார்க்கிறோம். அப்ப பார்த்தா எல்லோருக்கும் விருந்து பண்ணி பானபாத்திரருடைய அப்போ அந்த இதுல பார்க்கிறப்போ அவனுடைய மனம் ஒருவேளை பானபாத்திர அந்த இளவரசன் மேல இளகி இருக்கலாம். ஒருவேளை அவன் கொடுக்கிறப்ப கூட அவன் கையிலிருந்து என் கைக்கு வர்றப்ப கூட ஏதாவது ஒரு பூச்சி வந்து விழுந்திருக்கலாம், ஒரு ஈ வந்து விழுந்திருக்கலாம் அப்படின்றபடியா ஒரு ஒரு நேர்மறையான எண்ணங்கள் வந்திருந்ததோ என்னமோ நமக்கு தெரியாது. ஆனா என்னன்னா அவனை மன்னிக்கிறான். அந்த மன்னிக்கிறதுக்கான காரணங்கள் வந்து ரொம்ப தேட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நமக்கே தெரியும் ஒரு பூச்சி விழுகிறதுங்கிறது ஒரு தற்செயலா. ஆனா அந்த காலகட்டத்துல அந்த நேரத்துல அந்த சந்தேகங்கள் எதை பார்த்தாலும் வந்து கொண்ட நேரத்துல அது ஒரு பெரிய குற்றமா இருந்தது. ஒருவேளை இந்த கால இடைவெளியிலே அந்த குற்றம் பெரிதாக எண்ணப்படாத ஒன்றாக இருக்கலாம். ஆனா அந்த கல்லு விழுகிற இடம் வந்து அவனுக்கு சந்தேகமே இல்லை. ஏன்னா அந்த கல் வந்து பார்த்தால் கண்டுபிடிக்க முடிகிற அளவு ஒரு என்ன என்று புரிந்து கொள்ள முடியாதுங்கிறப்போ அது விஷன்னே தீர்மானிச்சிடலாம். அதனால 2வது ஆளுக்கு மரண தண்டனை. 1வது ஆளை அவன் உயர்த்தி வைத்தான். அதுல இன்னொரு வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் தலையை உயர்த்தினான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அந்த தலையை உயர்த்தினான்ங்கிற வார்த்தை என்னன்னு கேட்டா, அஹ், அவனுக்கு மறுபடி அவனுடைய இடத்தை கொடுத்தான். அவனுக்கு அவனுடைய அந்தஸ்தை திரும்ப பண்ணினான். அப்ப என்னன்னா அந்த பானபாத்திரக்காரன் மேல் பார்வோனுக்கு முழு நம்பிக்கை வந்ததுனால அவனுக்கு அவனுடைய பழைய பதவியையும் அந்தஸ்தையும் மீட்டு கொடுத்தான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா ஒரு ரொம்ப அழகான ஒரு வசனம் என்னன்னு கேட்டா இந்த 22வது வசனம் நமக்கு தெரிஞ்சதுதான். சுயம்பாகிலின் தலைவனையும் தூக்கி போட்டான். யோசேப்பு அவர்களுக்கு சொன்ன அர்த்தத்தின்படியே சம்பவித்தது. அதாவது யோசேப்பு சொன்னது எவ்வளவு கரெக்ட்னு சொல்லி வேதம் சொல்லிருச்சு. ஆனா 23வது வசனம் வந்து ரொம்ப அழகான ஒரு வசனம். 2ம் நடந்தது. யோசேப்பு சொன்னபடி எல்லாம் நடந்தது. ஆனா 23வது வசனம் என்ன சொல்லுது? ஆனா பானபாத்திர தலைவன் தான் உயிர் பிழைத்து மறுபடி ராஜாவுடைய அந்தரங்க பானபாத்திரனாய் அவனுடைய கான்பிடென்ஷியல் கப் பேரரா மாறின உடனே யோசேப்பை நினையாமல் அவன் மறந்து விட்டான். இந்த வசனம் ரொம்ப அழகான ஒரு வசனமா தோணுது. ஏன்னா அவன் ஒருவேளை இப்படியாக கூட நம்ம எடுத்துக்கலாம். அவனை மறக்க வைத்தது ஒருவேளை தேவனுடைய சித்தமாக இருந்திருக்க முடியும். யாவேயுடைய சித்தமா இருந்திருக்க முடியும். ஏன் ஒருவேளை அவன் அப்பயே சொல்லியிருந்தா யோசேப்பு உடனே அவரு நீ போப்பா அப்படின்னு சொல்லி ஜெயில விட்டு அனுப்பிச்சிருக்கலாம். ஆனா அவனை மறந்தது தேவனுடைய சித்தம். அவன் மறக்காமல் இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா அதற்கு பிறகு 2 இது எவ்வளவு நாள் அவன் மறக்காம இருந்தான்? 2 வருஷம் மறக்காம இருந்தான். 41வது வசனத்துல பார்க்கிறோம். 2 வருஷம் சென்ற பின்பு. அப்போ தேவன் தன்னுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு அவருக்கான ஒரு கால அட்டவணை இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அன்பார்களே வேதம் முழுக்க வேதம் நெடுக இந்த அட்டவணையின் காரியங்கள் இருக்கிறத பார்க்கிறோம். நீங்க பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஆபிரகாமுக்கு கொடுத்த ஒரு 15வது அதிகாரம் நினைக்கிறேன். அவர் வந்து உன்னுடைய உன்னுடைய குடும்பத்தினர் எகிப்தில 400 வருஷம் அடிமைகளாய் இருப்பார்கள் அப்படின்னு. அப்போ என்னு கேட்டா எமோரியர்களின் அக்கிரமம் தீரும் வரைக்கும்னு இன்னொரு வசனம் இருக்கும். அப்போ எல்லாத்தையும் ஒரு காலகட்டத்திலே ஒரு கால அட்டவணையிலே நடப்பிக்கிற கர்த்தருடைய மகத்துவமான திட்டங்களை படி இந்த 2 வருஷம் போயிருச்சுன்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். இந்த ஒருவேளை யோசேப்புக்கு கூட அது ஒரு புதிரா இருக்கலாம். நான் கரெக்டா தான் சொன்னேன். அவனுக்கும் ஒரு நல்லதா இருந்தது. அவன் ஏன் மறந்தான் அப்படின்னு அவனுக்கு ஒரு வகையில வருத்தமும், கோபமும் இருந்திருக்கலாம். கோபம் கூட இருந்திருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா, அவன் தன்னுடைய சகோதரர் மேலேயே கோபம் கொள்ளல. போத்திபார் மேல கோபம் கொள்ளல.
ஒருவேளை ஆண்டவர் என்னை பொறுக்க வைத்திருக்கிறார் அப்படின்னு. பல நேரங்கள்ல அன்பானவர்களே, நம்முடைய காரியம் நாளைக்கு நடக்கும், நாளைக்கு அது எல்லாம் வரும்னு சொல்லி சூழ்நிலைகள் கூடி வருகக்கூடிய அநேக காரியங்களை பார்த்து நம்ம நம்பிக்கொண்டிருக்கிறப்போ, அந்த காரியங்கள் கால தாமதம் ஆகிற போது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய பாடம் என்னன்னா, எல்லாவற்றையும் அதனதன் காலத்திலே, அதனதன் நேரத்திலே நேர்த்தியாய் நடப்பிக்கிற தேவன் நம்முடைய தேவன் என்று நம்ம விளங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த விளக்கம் ஒருவேளை இவனுக்கும் யோசேப்புக்கும் பொருந்திருக்க முடியும். 2 வருஷம் மறுபடி பொறுமையா தன்னுடைய சேவைகளை ஒருவேளை வேற சில கைதிகள் வந்திருக்கலாம். அந்த அரசியல் நம்ம அரசியல் கைதின்னு சொல்லிக்கலாமா? அரசியல் கைதிகளா தான் அந்த மாரி கொஞ்சம் கௌரவமா, அதே நேரத்தில ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாவும் நடத்துவாங்க. அ அவர்களுக்கு சிகிச்சை செய்து வந்தான். அதிலே தான் இருந்தான். பார்க்கிறப்போ அ அடுத்த அதிகாரம் நமக்கு துவங்குது. 41வது அதிகாரம். இந்த 41வது அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அது என்னவென்றால், அவன் நதி அண்டையிலே நின்று கொண்டிருந்தான். இந்த 2 காரியத்துக்கும் பின்பாக ஒரு காரியத்த நம்ப விளங்கிக்கிடுறது ரொம்ப நல்லது. நீங்க பார்த்தீங்கன்னா, எகிப்துல பார்வோன்கள் தங்களை கடவுளர்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். தங்களை தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். இது ஆங்கிலத்துல சொல்லப்போனா டெமி காட் அப்படின்னு இருக்கும். டெமி காட் அதாவது பாதி கடவுள். அதாவது தாங்கள் உயிரோடு இருக்கிற மனுஷ கடவுள்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே நேரத்துல அ ப எகிப்தில இருக்கிற நைல் நதி. நைல் நதி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மிகவும் முழு எகிப்து தேசத்தையுமே செழுமையாக்கிக் கொண்டிருக்கிற ஒரு ஜீவ நதி. அது அதனுடைய விஸ்தீரணம், அதனுடைய அழகு ஒருவேளை நமக்கு வந்து பார்க்க ரொம்ப பிரமிப்பா இருக்கக்கூடிய ஒரு காரியம். அந்த தேசத்துடைய செழிப்புக்கு அதுதான் காரணம். அந்த தேசத்துடைய சுபிட்சத்துக்கும் அதுதான் காரணம். அப்போ அந்த நதியையும் அவர்கள் என்னவா வணங்கி வந்தார்கள்ன்னு கேட்டா, ஒரு கடவுளாக வணங்கி வந்தார்கள். பார்வோன் ஒரு கடவுளு. நதி ஒரு கடவுளு. அப்போ அவர்களுடைய வாழ்க்கையில அந்த நைல் நதி மிக முக்கியமான ஒரு காரியமா இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய பலவித சம்பிரதாயங்கள் அந்த நைல் நதியிலே நடக்கும். பார்க்கப்போனா அந்த நதிக்கு வணக்கமோ ஏதோ ஒரு சம்பிரதாயத்தை நிறைவேற்ற வந்தபோது தான் பார்வோன் குமாரத்தி மோசேயை கண்டெடுத்தான்னு சொல்லி அந்த யாத்திராகமத்துல நம்ம பார்க்கிறோம். அவன் நிறைவேற்ற வந்தான்ட்டு இல்ல. அதுக்கு பின்னணியத்துல போய் பார்க்கிறப்போ, அதற்காக வரும்போது தான் மோசேயை அந்த கூடையில அவள் கண்டெடுக்கிறாள். அப்போ நைல் நதி வந்து மிக முக்கியமான ஒரு நதி. அப்ப இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த 2 வரியில 2 கடவுளர்களின் பின்னணியங்கள் இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியும். பார்த்தா, அவரே இந்த கடவுளு இன்னொரு கடவுள்கிட்ட இருக்கிறாரு அப்படின்கிட்டு நீங்க அத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அந்த நதி அவன் கனவில் வந்ததே, அவனுக்கு வந்து இந்த கனவுக்குடைய முக்கியத்துவத்தை மிகவும் அதிகரிக்கிற ஒரு காரியம். புரியுதுங்களா? இவனே ஒரு கடவுள்ன்னு தன்னை நினைச்சுட்டு இருக்கிறான். பார்வோன் தன்னை கடவுள்ன்னு. அந்த கடவுள் வந்து அந்த மக்கள் வணங்குகிற இன்னொரு தேவதை அல்லது தெய்வம் அல்லது டெய்டி அது ஆன நதியை நதியின் கரையில் நின்னு அந்த நதி தொடர்பாக வர்றப்போ அவனுடைய கனவு வந்து இன்னொரு பரிமாணத்தில் முக்கியத்துவம் பெறுகிற ஒன்றாய் இருக்குது. அந்த கனவு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த கனவுகளை நம்ம பார்க்கிறோம். அந்த கனவு என்னன்னு கேட்டா, அந்த நதியிலிருந்து ஏறி வந்தது. இப்ப நீங்க அந்த கடவுள் அப்படின்னு சொன்னதுக்கும், அந்த நதியிலிருந்து ஏறி வந்ததுங்கிறதுக்கான முக்கியத்துவத்த நம்ம புரிஞ்சுக்கிறது நல்லது. அந்த தெய்வத்திடமிருந்து வந்து கொண்டிருந்த 7 பசுக்கள். அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன இருக்கும். ஏன்னா, இத வந்து இந்த சின்ன விஷயங்கள ஏன் நான் இப்ப வலியுறுத்தி சொல்றேன்னு கேட்டா, அவன் தன்னை கடவுளாக நினைத்துக் கொண்டிருந்தான்ங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, அந்த நதியும் அவர்களுக்கு ஒரு கடவுளாக இருந்தது. பார்வோனுக்கும் அது ஒரு கடவுளா இருந்தது. அப்போ அந்த கடவுள்கிட்ட இருந்து 7 பசுக்கள் ஏறி வந்து புல் மேய்ந்தது. அவைகளுக்கு பின்பு அவலட்சணமும் கேவலமான வேறு 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து நதியின் ஓரத்தில் மற்ற பசுக்கள் அண்டையில் நின்றது. அவலட்சணமும் கேவலமுமான பசுக்கள் இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு கனவு தான். ஏன்னு கேட்டா
ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நதி வந்து அவர்களுடைய தெய்வம், டெய்ட்டின்னு நம்ம பார்க்கிறோம். அந்த தெய்வத்தண்டையிலிருந்து 7 பசுக்கள் வருது. நல்ல புஷ்டியமான பசுக்கள், செழுமையான பசுக்கள். அது ஒருவேளை சந்தோஷத்த குடுக்க ஆரம்பித்த நேரத்துல, நீங்க பார்த்தீங்கன்னா, அவலட்சணமும் கேவலமுமான 7 பசுக்கள். அது ஒருவேளை இப்ப நமக்கு அந்த அர்த்தங்களுடைய ஆழங்கள் புரியறதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்க்கணும். ஏன்னா, அந்த பசுக்கள் இந்த செழுமையான பசுக்களை தின்றும், அவைகள் அப்படியே இருக்குங்கிறது தான் ஒரு பயங்கரமான ஒரு காரியம். இந்த பசுக்கள இது வந்து ரொம்ப ஒரு நம்ம சிந்தனைக்கு ரொம்ப உறுத்தலான ஒரு விஷயம். இந்த பசுக்களை அந்த பசுக்கள் தின்கிற ஒரு காரியம், ஒரு அசாதாரணமான நிகழ்வு. வந்து மேய்ஞ்சது, புல்லு மேய்ஞ்சது அப்படி இப்படின்னு இயல்பா நடக்கிற விஷயம் இல்ல. இந்த கனவின் ஒவ்வொரு நிலையும் அசாதாரணம். புஷ்டியான பசுக்களை அந்த கேவலமான சரீரமுள்ள பசுக்கள் தின்று அவைகள் அப்படியே இருந்தது. நீங்க பார்வோன் வந்து அந்த கனவ இவனுக்கு சொல்றப்ப பார்த்தீங்கன்னா, இத வந்து லேசா அ அது சொல்றத பார்க்கிறோம். நீங்க அந்த அத நம்ப நம்ப ஒருவேளை இந்த வாரம் பார்ப்பதற்கு நமக்கு நேரம் இல்லாம இருக்கனால, அடுத்த வாரம் அடுத்த Zoom மீட்டிங்ல பார்க்கிறப்ப நம்ம பார்க்கிறோம். ஆ அப்போ அது தின்கிறது. அப்போ அந்த கனவிலிருந்து அவன் விழித்துக் கொண்டான். விழிச்சுட்டு ரொம்ப குழம்பி இருக்கிறான். என்ன இது எதற்கான காரியம் என்னன்னு மறுபடி நீங்க பார்த்தீங்கன்னா 5வது வசனம் சொல்லுது, மறுபடியும் அவன் நித்திரை செய்தபோது 2ஆம் விசை ஒரு சொப்பனம் கண்டான். அத வந்து ரொம்ப அழகா இதுல சொல்றாங்க. இத வர 2வது அதாவது கனவுக்குள் வந்த கனவை போல 2வது கனவு வருது. ஆனா அந்த 2வது கனவும் இதற்கு ஒத்த கனவாக இருக்குது. நீங்க பார்த்தீங்கன்னா, "சாவியானதும் கீழ்க்காற்றில் தீர்ந்ததுமான 7 கதிர்கள் முளைத்தது. அந்த சாவியான கதிர்கள் செழுமையும் நிறைமேனியுமான 7 கதிர்களையும் விழுங்கிப் போட்டது." கிட்டத்தட்ட அதே போன்ற ஒரு எஃபெக்ட் உள்ள ஒரு கனவு. நல்ல கதிர்கள் வருது. நல்ல கதிர்களை விழுங்குகிறது. நீங்க பார்த்தீங்கன்னா, சாதியான, வெத்துப்போன, பொக்கையான கதிர்கள் நல்ல கதிரை விழுங்குறதுங்கிறது ஒரு அசாதாரணமான நிகழ்வு. இதுல பார்த்தீங்கன்னா, இன்னொரு காரியத்த பார்க்கலாம். 7, 7, 7ன்னு வருது. 7 என்பது பூரணத்திற்கான அடையாளம். அப்போ பூரண சுபிட்சத்தை பூரணமான ஒரு பிரச்சனை வந்து விழுங்கி போடுகிற ஒரு காரியம். இதுவரைக்கும் இந்த ஒரு பயம் வந்த உடனே, நீங்க பார்த்தீங்கன்னா 8வது வசனம் சொல்லுது, "காலமே பார்வோனுடைய மனம் கலங்கிக் கொண்டிருந்ததுன்னு" பார்க்கிறோம். உடனே அவன் எகிப்தில இருக்கிற எல்லாத்தையும் அழைக்கிறான். நீங்க அந்த காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, எகிப்தில மந்திர, தந்திர இந்த மாரி காரியங்கள் மிகவும் புகழ் பெற்றிருந்த ஒரு காலம்னு நம்ம பார்க்கிறோம். ஏன்னா நெறைய மந்திரவாதிகள் இருந்தாங்க. அத நம்ம யாத்திராமத்திலேயே நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரியான ஒரு கல்ட் காரியங்கள் வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஒரு காரியங்கள். இந்த கல்ட் காரியங்கள அவங்கள கூப்பிட்டு கேட்கிறாங்கிறது ரொம்ப ஒரு ஒரு பெரிய அவர்களுடைய குழப்பத்துக்கான காரியம். சரி இந்த குழப்பத்தில இருந்து அவன் என்ன இன்சர்ட் பண்ணிக்கொண்டான்? இதிலிருந்து எப்படி அவன் விடுதலையாகி அ எந்த சூழ்நிலையில யோசேப்பை நாடுகிறான்ங்கிறத வந்து ஒருவேளை நம்ம ஆண்டவருக்கு சித்தமானா, நம்ம அடுத்த Zoom மீட்டிங்ல பார்ப்போம். நம்ம அதுவரைக்கும் நம்ம கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? இதுவரை பார்த்தவைகளின் பாடங்கள் வாழ்க்கையில நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறதா இருக்கட்டும். பரிசுத்தமான அன்பின் ஆண்டவரே, அற்புதமான எங்கள் தகப்பனே, எங்கள் வாழ்வை உம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி ஒரு சித்தத்தோடு, திட்டத்தோடு, நோக்கத்தோடு நடத்திக் கொண்டு வருகிற தெய்வமே! ஆண்டவரே, நாங்கள் யோசேப்பின் வாழ்க்கையிலே நடந்தவைகளைப் பற்றி யோசித்தோம் சுவாமி. ஒரு காரியம் எங்கள் மனதிலே ஆண்டவரே ஆழமாய் சொல்லப்படுகிறது சுவாமி. ஒன்று வந்து கர்த்தரோ எனக்கு என்னப்பா? ஆதரவாயிருந்தார். யோசேப்போடு கூட இருந்தார். கர்த்தரோ யோசேப்போடு கூட இருந்தார்ன்னு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை ஒருவேளை உங்களுக்கு மறுபடியும் நான் நினைவூட்ட விரும்புகிறேன்ப்பா. அது ஒரு காரியம். தேவன் நம்மோடு கூட இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார் என்று ஒரு வசனம் நம்ம புதிய ஏற்பாட்டுல பவுலுடைய நிருபத்துல பார்க்கிறோம். கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அது மாத்திரம் இல்ல, நாம்
மற்றவர்களை குறை சொல்ல அல்ல, அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டபோது, அவர் நம்மை பிரச்சனை பற்சக்கங்களினூடாக சிக்கிக் கொள்ளாதபடி நடத்துவார்ங்கிறது உண்மை. ஆனா பிரச்சனை பல் சக்கரங்கள் இருப்பது சாதாரணமான காரியம். அதற்கு காரணமானவர்களை குற்றம் சொல்ல அல்ல, அந்த சக்கரத்திலிருந்து நம்மை தப்புவிக்க வல்லவர் நம்மோடு இருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு நாம் இருப்பது எவ்வளவு அருமையான காரியம் அன்பானவர்களே. நாம் அந்த பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்று வேதம் சொல்கிறது அல்லவா? ஆண்டவரே, ஒரு அழகான ஒரு வசனம் உண்டு சுவாமி. கர்த்தரின் வெளிச்சம் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பயஞ்சருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்கையில் அவர்களை இடறி விழுந்தார்கள்னு நம்ம 27ஆம் சங்கீதம் அழகா ஆரம்பிக்குது ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் இப்படியாக ஒரு ஆழமான வேத ஆராய்ச்சிக்குள்ளாக போவது ஏதோ ஒரு கதை கேட்டு போவது அல்ல சுவாமி. சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், அன்றைக்கு இருந்தவர், நாளைக்கும் இருக்கிறவர், இன்றைக்கும் இருக்கிறவராகவே இருக்கிறீர் என்பதை புரிந்து கொண்டு உங்களுடைய அருமையான ஆளுமைக்கும் திட்டத்திற்கும் சித்தத்திற்கும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறது சுவாமி. இப்போதும் கூட எங்களை நாங்கள் பூர்ணமாக அப்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய ஆளுமைக்கும் இரக்கங்களுக்கும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை கைவிடாத கர்த்தர், எங்களை உம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி நடத்துகிறீர். எங்களுக்கு தேவையெல்லாம் நாங்கள் சேவிக்கிற கர்த்தர் இன்னார் என்று அறிந்திருப்பதும், அவருடைய இரக்கங்களுக்கும் கிருபைகளுக்கும் சித்தத்திற்கும் எங்களை பூரணமாய் ஒப்புக் கொடுக்கிற காரியம் மாத்திரம்தான் சுவாமி. நாங்கள் அப்படி ஒப்புக் கொடுக்கும்போது, ஹல்லேலூயா, நீர் எங்கள் தலையை உயர்த்துகிற ஆண்டவராயிருக்கிறீர். நீர் எங்களை ஒருபோதும் கைவிடாத கர்த்தராயிருக்கிறீர். இதோ மிக மிக அழகான அந்த வசனம், கர்த்தரோ யோசேப்போடு கூட இருந்தார். அந்த யோசேப்பு என்ற பெயரை எடுத்துவிட்டு நம்முடைய பெயரை நாம் விசுவாசத்தோடு கூட சொல்லலாம். கர்த்தரோ, உங்க பேரை சொல்லிக்கீங்க, உங்களோடு இருந்தார். கர்த்தரோ என்னோடு இருந்தார். இந்த ஒரு வார்த்தை தருகிற நம்பிக்கையின் ஐஸ்வர்யம் சொல்லி முடியாதது சுவாமி. அந்த நம்பிக்கையை இதோ கேட்கிற ஒவ்வொருவருக்கும் என் தேவன் தர வேண்டும் சுவாமி. கர்த்தரோ, கர்த்தரோ, வானத்தையும் பூமியும் படைத்த ஜீவனுள்ள சர்வ வல்லமையுள்ள எல்ஷடாய் ஆகிய கர்த்தரோ என்னோடு இருக்கிறார். எல்லாவற்றையும் யெகோவாவின் நாமத்தில் இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். உங்க கருத்துக்கள் அடுத்த ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நீங்க தயவுசெய்து உங்க கருத்துக்கள், உங்க சந்தேகங்கள், உங்க எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீங்க பகிர்ந்துக்கலாம். அண்ணா எலிசபெத் பேசுறேன் அண்ணா. சொல்லுங்க, சொல்லுமா. ஆஹ் யோசேப்பு வந்து அவருடைய அந்த கஷ்டமான சூழ்நிலை, அந்த நாட்கள் சிறைச்சாலையில வேஸ்ட்டா போகுதேன்ற அந்த சூழ்நிலையில கூட அ சகோதரர்களையோ, யாரையோ குறை சொல்லாம, அவர் ரொம்ப நேர்த்தியா அந்த மனுஷன்கிட்ட வந்து சொல்லுவாரு. "நீ என்னைய வந்து நீ ஆண்டவர் உயர்த்தும்போது, நீ என்னைய நெனச்சுக்கோன்னு" சொல்லிட்டு, அந்த மாரி ஒரு நீட்டா ஒரு யாரையுமே குற்றப்படுத்தாத ஒரு நெலைமை. உண்மையா வந்து ஆண்டவரோட பிள்ளைங்களா, நம்ம அந்த மாரி ஒரு கேரக்டர நம்ம டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆமென், ஃபீல் ஆமென், பண்றேங்க. ஆமென். அதுதான் பாடம். அதுதான் லெசன். ஆமாங்க. யோசேப்பு ஆ. கத்துக் கொடுக்கிற லெசன்ல அது ஒரு முக்கியமான ஏன்னா விஷயம். நான் நான் நெறைய பர்சனலா என்னோட லைஃப்ல நான் நெறைய விஷயங்கள் என்னுடைய தோல்விக்கு, என்னுடைய அச்சீவ் பண்ணாத விஷயங்களுக்கு நெறைய காரணங்கள் சொல்லியிருக்கேன். அப்பா என்னைய இந்த மாரி ஸ்கூல்ல படிக்க வைக்கல. அந்த மாரி சாதாரண ஸ்கூல்ல படிக்க வச்சுட்டாங்க. இந்த மாரி சின்ன சின்ன எக்ஸ்கியூசஸ் தானே. அந்த மாரி சொல்லியிருக்கேன் நெறையா. ஸோ இனிமே வந்து அந்த மாரி சொல்லக்கூடாது. ஆண்டவர் நம்மள எங்க வச்சிருக்கிறாரோ, அந்த இடத்துல நம்ம ஆண்டவருடைய சித்தத்த நிறைவேத்துறதுல தான் குறியா இருக்கணும். அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். அருமை எலிசபெத். ஆனா இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இப்படிதான். ஏன்னா இன்னைக்கு நம்ம விசுவாசிகள் மத்தியில கூட இந்த வார்த்தை இருக்கு. எனக்கு மாத்திரம் அது கிடைச்சிருந்தா இப்படி ஆயிருந்திருக்கும் பிரதர். நான் வந்து இந்நேரத்துக்கு டாக்டரா இருந்திருக்கணும். ஆனா அந்த ஆள் வந்து போ வேண்டான்னு சொன்னாரு. நான் இன்ஜினியர் ஆயிருக்கணும். அவர் அந்த காலேஜ்ல சேர்த்த வேண்டான்னு சொன்னாரு. என்ன வந்து ஒரு ஆமா. நல்ல ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல சேர்த்து என்ன சூப்பரா என்ன இங்கிலீஷ் டெவலப் ஆயிருந்தா நான் ம். எங்கேயோ போயிருப்பேன். பாருங்க அதெல்லாம் இப்படியான காரியங்கள் ஆண்டவரை அறிந்திருக்கிற விசுவாசிகள் வாயிலிருந்தும் வருதுங்கிறது தான் ஒரு வருத்தமான விஷயம். ஒருவேளை ஆண்டவருடைய திட்டத்தையும் தீர்மானத்தையும் அறியாதிருக்கிற போது வருகிற வார்த்தைகளா அது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனா இன்றைக்கு யோசேப்பு நமக்கு சொல்லித்தர பாடம் அதுதான். அவருடைய அனாதி தீர்மானத்தில் நாம் பாத்திரங்களாக இருக்கும்போது அவர் அதை பார்த்துக்கிறார். எல்லாத்தையும் பார்த்துக்கிறார். எண்ட் ரிசல்ட் தான் முக்கியம். எண்ட் ரிசல்ட்டை ஆண்டவர் கையில் நம்ம ஒப்புக் கொடுக்கிறது எப்பவுமே நல்லது. எஸ் அண்ணா. சூப்பர். ம்.
பிரதர். பிரைஸ் லார்ட். சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க. சிஸ்டர் நினைச்சது தான் நான் நினைச்சேன். எனக்கு அதுல ஒரு கருத்து, அதே இது கருத்து இருக்கு. ஆனா அதுல என்ன இது ஆச்சரியமானதுன்னா, அது வந்து இப்ப அவங்க சொன்ன மாதிரி வீட்டுல செய்யலைங்கிறத விட, உண்மையாவே அவன் செய்யாத குற்றத்திற்கு தண்டனை பற்றதுக்கு அப்புறம் கூட அவன் குறை சொல்லல. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமா, அது அது ரொம்ப நம்ம முக்கியம். கரெக்ட், ரொம்ப ரொம்ப முக்கியம். அருமையா ஏன்னா சொன்னீங்க. கரெக்ட். ஆமா ஆமா, இப்ப நம்ம வீட்டுல செய்யலைங்கிறது வந்து காரணத்தோட செஞ்சிருப்பாங்க, ஒரு அன்புல செஞ்சிருக்கலாம். இது அப்ப அன்புல ம். செய்யல. அவனை வந்து வேணுக்குனே பழி வாங்குற மாதிரி தன்னுடைய இச்சைக்கு அடங்கலைங்கிறதுனாலதான் அவன் போட்டிருக்கான். ஆனாலும் அவன் அந்த குறைய கூட சொல்லாம அந்த இடத்துல வந்து ரொம்ப நேர்த்தியா பண்ணிருக்கான். இன்னொன்னு என்னன்னா, கடவுள் சில விதமா செய்யக்கூடிய காரியங்களை வந்து நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா, கொஞ்சம் கூட அந்த 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 பக்குவம் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் தான் நினைக்கிறேன். வாழ்க்கையில சில காரியங்கள் வர்றப்ப நம்ம உணர்ச்சி வசப்பட்டு எமோஷனல் ஆயிட்டு சில காரியங்களை பண்ணிடுறோம். அது பண்ணாம வந்து அவனை மாதிரி கொஞ்சம் பொறுமையா இருந்து தேவையில்லாத காரியங்களை சிந்திக்காம இருக்கிறப்ப அந்த ஒரு வாய்ப்பை ஆண்டவர் உருவாக்குவாரு. அப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு கண்டிப்பா. வந்ததே கடவுள் தான். பானபாத்திரக்காரனுக்கும் அந்த சேமிக்கும் 2 பேருக்கும் கொண்டு வந்தாலும், அதுல நல்லவனை தேர்ந்தெடுத்து அவன் மூலமா இவன் அந்த சொப்பனத்தை சொல்லி அவன் மறந்து போய் அந்த 2 வருஷ காலங்களையும் விட்டு, அதுக்கப்புறம் அந்த சமயம் ஏற்ற வேலை வரும் பொழுது, நீங்க அத ஒரு வார்த்தை கரெக்டா சொன்னீங்க. நேர்த்தியாய் நடப்பிக்கிற தேவன் எல்லாவற்றையும் அந்த தக்க சமயத்துல சொல்லணுங்கிறதுக்கு தான் அத ஆமென், வெயிட் பண்ண ஆமென். வச்சிருக்காரு. தப்பா நம்ம நினைச்சக்கூடாது. நம்ம அது நெறைய காரியங்கள்ல அந்த வெயிட்டிங் பீரியட் வந்து நம்மளால ஏத்துக்க முடியாத ஒன்று. உடனே கம்பேரிசன் ஆரம்பிச்சிடுறோம். நம்மளுக்கும் மற்றவங்களுக்கு என்ன, ஏன் ஆண்டவரை நம்பி இருக்க நம்மளுக்கு இப்படி ஏன் நடக்குது, அவங்களுக்கு ஏன் நடக்கல அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டு தான் நம்ம ஒரு சிந்தனைக்கு மாறுபாடான சிந்தனைக்கு போறோம். அதை கொஞ்சம் நம்ம அந்த வர்றப்ப அந்த சந்தர்ப்பத்தை கடவுள் தான் உருவாக்குவாரு. யார் மூலையாவது ம். அது அந்த அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து மறக்க வச்சாலும் அந்த 2 வருஷம் காத்திருந்து அந்த குறித்த நேரத்துல சொல்றப்ப தான் அது எஃபெக்டா போயிட்டு அதுக்கப்புறம் தான் அவனுடைய மகிமை அதிகமா வெளிப்படுது. இந்த காலத்தை ரொம்ப ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னைக்கு அந்த பாடங்கள் ரொம்ப இதா இருந்துச்சு. அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த பானபத்திரக்காரனா நல்லவனா அவன் வந்து கரெக்டான சமயத்துல சொல்லி அந்த சொப்பனமும் அவனுக்கு வருது. அவன் சொப்பனத்தை பார்த்தனால தான் அவன் அந்த இவன் சேபி அவன் போறான். அவனுக்கு தப்பான காரியம் போகுது. ஆனா அவனை வச்சு ஒண்ணும் பண்ணல. நல்லவர்ல வச்சுட்டு நினைக்கக்கூடிய நல்லவருக்கு செய்யும்படி உதவி செய்யும்படி நினைக்கப்படுங்கிறது ரொம்ப முக்கியம். நான் மறந்துட்டே நான் ஒத்துக்கிறேன் பாருங்க. நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது அப்படின்னு அவரு சொல்ற அளவுக்கு ஒத்துக்கிறான். அதே அவன் நல்லவங்கிறது அடையாளம். கரெக்ட், கரெக்ட். ரொம்ப கரெக்ட்டா ஒத்துக்கிறேன். சொன்னீங்க. அது ஒத்துக்க வைப்பாரு கடவுளு. ஆனா அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் we have to wait and see வாட்ச் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு அது புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம வாழ்க்கையிலயும் இப்போ ரீசனா நடந்ததுல கூட ஐம் ரீகாலிங், உங்களுக்கு தெரியும் அது என்னன்னு. பட் ஐ எம் ஜஸ்ட் அதான், அதான். ரீகாலிங் God is reminded today. So we have to be very patient. அது அமைதியா யா. இருந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டான காலங்க. ஏன்னா யோசேப்பை வந்து அந்த நிலவுக்கு கொண்டு வரப்ப வந்து ஏன் அவர் வந்து அந்த அந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு உள்ள கொண்டு போனார்னா, அவனுக்கு கொடுக்க போற பதவி வந்து பெரிய பதவி. அதுக்கு தான் அவனை தயார் பண்ணிருக்காரு. ஸோ ஹேஸ் டு அண்டர்கோ. அப்போ சிறைச்சாலைன்னு அவன் தப்பு பண்ண கிடையாது. ஆனாலும் அதுக்குள்ள இருந்து அவன் அனுபவிச்சு அதை பற்றி அவன் புரிஞ்சுக்கிட்டு கொண்டு வரப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. தேங்க்யூ. கரெக்ட். வெரி வெல் எக்ஸ்பிளைன். நிறைய காரியம் தேங்க் யூ, சொன்னீங்க. ரொம்ப தேங்க் யூ ரொம்ப பிரதர். ரொம்ப அழகா. நீ தேங்க்யூ. சொன்ன உடனே ஒரு அழகான வசனம் இருக்கு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகின் செட்டைகளை கொண்டு பறப்பார்கள்னு ஏசாயால சொல்லப்பட்டது பரப்பால் வந்து நீ சொன்ன உடனே ஞாபகம் வந்துச்சு. பலத்த சோ கைக்குள் அவருக்காக அடங்கி இருந்து சொல்றாரு. காத்திருக்கிறது நல்லது நமக்கு. நல்லது நல்லது. அந்த பலத்த கைக்குள் அடங்கி இருங்கன்னு சொல்றப்ப ஆ அது அடங்கி இருக்குது. அவர் ஏன் அடங்கி ஏற்ற இருக்கோங்கிறது காலத்தில் தெரியாம உயர்த்தும்படி தெரியாம அவருடைய இருக்குது. பலத்த கை. கரெக்ட். இட் இஸ் அ வேதத்துல பீரியட், சொல்றாங்க. கன்ஃபைன் பீரியட். ஏன்னா கரெக்ட். அவன் சிறைச்சாலைக்கு போனா கூட அங்கேயும் வந்து அவனை வந்து சும்மா விடல. அங்கேயும் அவனை ஆண்டவர் உயர்த்துறாரு. சிறைச்சாலை கண்டிப்பா. தலைவன் மூலமா அவனை ஒரு இதாத்தான் வைக்கிற மோசமா நடத்தல. ஆனாலும் அந்த ம். பீரியட் அவன் ஏத்துக்கிறான். ஏத்துக்கிட்டு ரெக்கமெண்ட் பண்றான். அப்புறம் நீங்க சொன்னீங்க அந்த 50வது வசனத்துல 50வது அதிகாரத்துல அவன் பிரதர்ஸ் எல்லாம் சொல்ற பரிசேயர் டைம்ல சொல்றாங்க, சொல்றான் எனக்கு இல்லையா? தீமை ஆனா அது வந்து கர்த்தரோ உங்களுக்கு வெகுஜனத்தை முன்பாக. காப்பாற்ற முடியாது. ஆமா. ரொம்ப ஒரு அறிவான அவங்கள காப்பாத்துறதுக்கு மட்டும் இல்ல. ம். வெகுஜனத்தை ம். காப்பாற்றும்படியாக என்னை ஆண்டவர் கொண்டு வந்தார்ன்னு சொல்றான். அது எவ்வளவு பெரிய ஆமா. வார்த்தை பாருங்க. இட் இஸ் ரொம்ப நாட் ஈஸி. கூர்மையானவர்கள். இதான் ஆமா, ஸ்கிரீன்ல போட்டிருக்காங்க பாருங்க. தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆமா. தேவனோ ஆ. இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை வெகுஜனத்தை ஏன்னா உங்களை மட்டும் காப்பாத்துறதுக்கு என்னை கொண்டு வரல அப்படின்னு சொல்லவே இல்லாம. ம். ஏன்னா அந்த பஞ்சகாலத்துல சேர்த்து வச்சது அவனை மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு அந்த ஆலோசனை. ஆமா. ஸோ அந்த அந்த வெயிட்டிங் பீரியடு கடவுள் கொடுக்குற அந்த காரியங்களை, படிக்கக்கூடிய காரியங்களை நம்ம பொறுமையா கத்துக்கணுங்கிறது ஆமா. யோசேப்பு வாழ்க்கையில நம்ம படிக்கிற பாடம். தேங்க்யூ ஆமா. தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப அழகா சொன்னீங்க பிரதர். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.
பிரைஸ் லார்ட் பிரதர். நான் ஜெயந்தி பேசுறேன். ஜெயந்தி சொல்லுங்க. உங்க வார்த்தைக்கு தான் காத்துட்டு இருந்தோம். சொல்லுங்க. ஒன்றும் நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ஜோசப்போட இது எப்பயுமே பிடிக்கும். அதுலேருந்து நிறைய காரியங்களை கற்றுக்கலாம். இன்னைக்கு ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க எல்லாமே. திருப்பி நீங்க அதை யூடியூப்ல போட்டு மறுபடியும் கேட்கணும்னு பிளான் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. சூப்பர் சூப்பர். நீங்க கேளுங்க. எனக்கு அதுல மத்தவங்களுக்கும் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அதுல ரொம்ப எனக்கு பிடிச்சது என்னன்னா, இந்த ரோமர் 8:28 சொன்ன பிறகு சொன்ன மாதிரி தேவனிடத்தில் அன்பு கூறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது போது, இப்போ ஜோசப் வந்து ஆண்டவர்கிட்ட எவ்வளோ அன்பா இருந்திருக்காரு. அதே நேரத்துல அவரும் ஆண்டவர் வந்து அவர்கிட்ட எவ்வளோ அன்பா இருக்காரு. அந்த அன்பை அவர் எப்படி வெளிப்படுத்துறாருன்னா, தன்னை விரோதித்த சகோதரர்கள் மத்தியில அவங்கள வந்து மறக்காம அவங்கள மறுபடியுமா சேர்த்துக்கொண்டு, அந்த நாட்டுக்கும் அவங்களுடைய வீட்டுக்கும் அவர் வந்து அன்பா எல்லாத்தையும் கொடுத்தாரு பாத்துங்க பஞ்ச காலத்துல. ஆமா. எல்லா ஆமா, ஆமா. இடத்துலயுமே அவரோட அன்பு, அந்த பானபாத்திரக்காரரா இருக்கும்போதும் அவருடைய அன்பு வெளிப்பட்டது. சொப்பனம் காணும் போதும் அவருடைய அன்பு வெளிப்பட்டது. எல்லா இடத்துலயும் அவருடைய அன்பு வெளிப்பட்டது பாத்தீங்களா? அது வந்து ஆமாங்க. அது வந்து நிஜமாலுமே அது ரொம்ப டச்சிங்கா இருந்தது ஆக்சுவலா. அந்த அன்பு இருந்ததுனால தான் வந்து காட் ஹஸ் லிஃப்டட் ஹிம் இன் எவ்ரிவேர். எங்க போனாலுமே வந்து ஒரு சின்ன தடை கூட இல்ல பாருங்க. தடை இருக்கிற மாரி இருந்தாலும், அது எல்லாத்தையும் உடைச்சிட்டு அவன மேன்மைப்படுத்தி தான் கொண்டு போனார் கடவுள். ஸோ ம். அப்ப இன்னைக்கு என்ன லேர்ன் பண்ணேன்னா, அ என்ன யார் என்ன பண்ணியிருந்தாலும், ஏது பண்ணியிருந்தாலும், நம்ம வந்து இந்த ஆண்டவரத்துல அன்பு கூறுகிற அன்ப வந்து ஹேட்ரட காட்டிலும் அன்ப வந்து ஸ்ப்ரெட் பண்றதுக்கு வி ஷுட் ட்ரை அண்ட் வி ஷுட் பிராக்டிஸ் இன் அவர் டே டு டே லைஃப் அப்படின்னு கரெக்ட். ஐ ஜஸ்ட் காட் இல்ல. தட் அந்த ரொம்ப இன்ஃபர்மேஷன் ரொம்ப அழகான இன்னும் லெசன். ஸ்ட்ராங்கா எல்லாருக்கும் ஒரு ஹியூமன் லெசன். ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. தேங்க்யூ தேங்க்யூ. வேற சாம் இருக்காப்லையா? அண்ணா நல்லா இப்போ இருந்துச்சுண்ணா புதுசா. சொல்லுங்க அண்ணா சாம். சொல்லுங்க அண்ணா. அண்ணா நல்லா இருந்துச்சுண்ணா. நீங்க அந்த கம்பாரிசன் தான் உங்ககிட்ட நம்ம ராவா பைபிள்ல படிச்சது வரைக்கும் சண்டே ஸ்கூல் அந்த ஒரு இதுல இருந்து இப்ப நீங்க இது சொன்னீங்கல்ல, இந்த பானபாத்திரக்காரன், அவங்க பிரின்சஸ், அவங்க வந்து பிரபுக்கள்ன்ற மாதிரி சொன்னீங்கல்ல, அது எல்லாமே புதுசா இருந்ததுண்ணா. நீங்க ஆமா. இவ்வளவு டீப்பா அந்த உண்மையாலுமே கம்பாரிசன் பண்ணி. ஆமா உண்மையா நம்ம பைபிள முதல்ல படிக்கிறதுக்கும் இந்த இந்த மாதிரி ஒரு விவரங்கள் தெளிவுகள் தெரிஞ்ச பிறகு படிக்கிறதுக்கும் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமும் ஒரு வித்தியாசம்ங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அது ஒரு பெரிய விஷயம் தான். ஆமா ஆமாண்ணா, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் டீப்பா தெரிஞ்சுக்க வசதியா இருக்கு. சொல்லுங்க. பாதியை நிறுத்திட்டீங்க மாதிரி இருந்துச்சு. இல்லண்ணா, அதாண்ணா இன்னும் கொஞ்சம் டீப்பா தெரிஞ்சுக்கிறதுக்கு இது நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு உங்களோட. டிராவல் முடிச்சு ஜாயின் பண்ணிட்டீங்களா? வேற யாரும் சொல்றேன்னா சொல்லுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இருந்தாலும் கேட்கலாம். வேற யாருக்கும் எதுவும் டவுட் இருந்தாலும் கேளுங்க, இல்ல உங்க ஒப்பீனியன்ஸ் சொல்லுங்க. அப்புறம் நீங்க கனவுக்கு அர்த்தம் சொன்னீங்கல்ல அண்ணா. அதாவது அர்த்தம் வந்து அவர் சொல்ட்டாரு. பட் வந்து அத எப்படி வந்து நம்மளும் கூட அத புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாரி அத ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லும்போது, ஓ நம்மளும் அத வந்து அந்த மாரி ஒரு நோக்கத்துல பார்த்தோம்னா, கனவுகளுக்கு அர்த்தம் சொல்ற அந்த காரியங்கள் கூட விளங்குச்சுண்ணா. அதுவும் ரொம்ப ஆமா. அருமை. அந்த வியாக்கியானம் பண்றதுங்கிறது இல்ல என்னன்னா நம்ம தமிழ்ல வந்து கொஞ்சம் ஃபிளாட்டா போட்டாங்க. இப்ப அந்த எஜிப்சியன் பேக்ரவுண்ட்ல அப்புறம் அந்த ஜூயிஷ் பேக்ரவுண்ட்ல அந்த கனவுகளுடைய மூலமொழி அர்த்தங்களை வச்சு பார்க்கிறப்போ திடீர்னு 5வது வசனத்துல வந்து பிரின்சன் போடாதது 8வது வசனத்துல பிரின்சன் போட்டா அவனுடைய பதவி திரும்ப கிடைக்க போகுது. அப்புறம் அந்த அவனுடைய பிழியப்பட்ட திராட்சரசத்தை பார்வோனே டைரக்டா வாங்குறது. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன குறிப்புகளை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறப்போ
உண்மையாலுமே ஆச்சரியமா இருக்கு. ஆண்டவர் வந்து ஜீவனுள்ள வசனம், ஜீவனுள்ள வேதம்ங்கிறது நமக்கு வந்து நம்ம பெரும்பாலும் ஒரு ஒரு ஹிஸ்டரி புக்க படிக்கிற மாரி நம்ம படிக்கிறப்போ நமக்கு தெரியறதில்ல. ஆனா இந்த மூல அர்த்தங்களையும், இந்த விஷயங்களையும், நுணுக்கங்களையும் தேடி ஆராய்ஞ்சு பார்க்கிறப்போ, ஒரு பிரமிப்பா இருக்கு. நான் பல சமயத்துல சொல்றது உண்டு. நீங்க வந்து ஒரு 3டி படத்த வந்து நீங்க பார்த்தீங்கன்னா புரியும். 3டி எல்லாமே 2டில பார்த்தீங்கனாலும் தெரியும், எல்லாம் புரியும். ஆனா அந்த 3டிக்கான கண்ணாடிய போட்டு நீங்க பார்க்கிறப்போ, சில வந்து கைக்கு எதிர வந்து தொடர் மாரி இருக்கும். அந்த 3டி மாதிரி தான் இப்படியான பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலும், இந்த விளக்கங்களும். நமக்கு அப்படியே ஹேசியா தெரிஞ்ச காரியங்கள் பிரத்யட்சமா கண்ணு கையில தொட்டு பார்க்கிற மாரி வர்றது தான் ஒரு பெரிய பிரமிப்பையும், ஆச்சரியத்தையும் குடுக்குது. அதே நேரத்துல ஆண்டவர் மேல ஒரு பெரிய அபரிதமான ஒரு எப்பேர்ப்பட்ட ஆண்டவர நம்ப தொழுது கொண்டிருக்கிறோம். எப்பேர்ப்பட்ட ஆண்டவர நம்ம வொர்ஷிப் பண்ணிட்டு இருக்கோன்ற ஒரு நடுக்கம் கலந்த பிரமிப்பு நமக்கு ஏற்படுது. அந்த பிரமிப்பு ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன். ஏன்னா, இன்னைக்கு கடவுள் வந்து நம்ம பெரும்பாலும் டேக் இட் ஃபார் கிராண்டட்ன்னு எடுத்துக்கிறோம். சும்மா ரைட் ஓகே ஆண்டவர் இருக்காரு, வராரு, போறாருன்னு. ஆனா, அவர் நம்ம வாழ்க்கையில நுணுக்கமா ஈடுபடுறாரு, செயல்படுறாரு. அவர் எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான கடவுள். வெறும் நமக்கு வந்து நம்ம கேட்கிறதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு அப்பாவாவோ, ஒரு 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 காரியமாவோ இல்ல. அத தாண்டி அவர் தன்னுடைய மகத்துவங்களையும், மாட்சிமைகளையும் விளக்கிக் கொண்டிருக்கிறாரு, வைச்சிட்டு இருக்கிறாரு. உனக்கு வாய்ப்பு இருந்து, உனக்கு சவால் இருந்தா நீ வந்து பாருடான்னு சொல்ற மாதிரியான இந்த வேத இந்த ஸ்டடிக்குள்ள போறப்ப வரக்கூடிய பிரமிப்புகள், அந்த 119ஆம் வசனம் தான். உமது வேதத்தின் ரகசியங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். வேதத்தின் மகத்துவங்களை பார்க்கும்படி என்னை உணர்வுள்ளவனாக மாற்றும்னு தாவீது சொல்றது, எவ்வளோ பெரிய சத்தியம்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் நான் உணர்றேன். ஒவ்வொரு தடவையும் அந்த உள்ளுக்குள்ள அந்த ரிசர்ச்க்குள்ள போகிறப்போ எனக்கு அந்த பிரமிப்பு தான். இது ஒரு அருமையான ஒரு பொக்கிஷசாலை மாரி தான். ஆண்டவர் வந்து நமக்கு சித்தமானவர்களுக்கு நம்ம தேடும்போது, அவர் பெரிய காரியத்த காட்டுறாரு. எனக்கு அந்த வசனத்த பார்க்கிறப்போ, இந்த வசனத்துக்கு இன்னொரு அர்த்தம் கூட தோணுது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமாயும், என் பாதைக்கு வெளிச்சமாயும் இருக்கிறது. அந்த பாதை என்ன பாதைன்னா, ஆண்டவரை தெரிந்து கொள்ளுகிற பாதை. ஆண்டவரை தேடி போகிற பாதைக்கு வசனம் தான் வெளிச்சம். அது வந்து என் கால்களுக்கு தீபமா இருக்குது. அவர்கிட்ட எப்படி கரெக்ட்டா போறது? அப்படின்னு. எனக்கு அது ரொம்ப கரெக்ட் எலிசபெத். நெறைய விஷயங்கள் வந்து ரொம்ப அழகா சொல்றீங்கம்மா. தேங்க் யூ, தேங்க் யூ. பிரதர், ஒரே ஒரு பாயிண்ட் எனக்கு சொல்லணும், இஃப் யூ ஹேவ் டைம். சொல்லுங்க. இன்னும் ஜெயந்தி 2, 3 பேசுறேன். நிமிஷம் சொல்லுங்க. ஜெயந்தி பேசுறேன். ஒரே ஒரு பாயிண்ட் எனக்கு சொல்லுங்கம்மா. சொல்லிட்டு கேக்குது. ரைட். உங்க பேர் வந்துருச்சு. சொல்லுங்க. ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக வந்து இந்த ஹீப்ரூ லாங்குவேஜில் இந்த அது அப்போ எழுதின வேதத்துக்கும் இப்போ அதை டிரான்ஸ்லேட் பண்ணதுக்கும் நிறைய வார்த்தைகள், நீங்கள் தமிழில் பேசுகிறதுனால நான் சொல்கிறேன், நிறைய வார்த்தைகள் வந்து நம்ம வந்து நார்மலாக எடுத்துக்கிற மாதிரிலாம் இருக்குது. இப்போ வந்து யோசேப்பு வந்து சொப்பனம் கண்டான் அப்படின்னு தான் போட்டிருக்குது. ஆனால் அதே வேதத்திலே இன்னொரு இடத்துல எனக்கு எக்ஸாக்டாக எதுன்னு தெரில. ஐ திங்க் ப்ராவர்ப்ஸில் நினைக்கிறேன், தொல்லைகளின் திரட்சியினால் தான் கனவு வரும்னு போட்டிருக்குது. கனவு எப்படி வரும்னா, when your mind is disturbed போது, தொல்லையா இருக்கும்போது மட்டும்தான், ஸ்ட்ரெஸ்டா இருக்கும்போது மட்டும்தான் உனக்கு கனவு வரும்னு போட்டிருக்கு. அப்போ இது கனவுக்கு பதிலா அது விஷன்னு போட்டிருந்தாங்கன்னா, ஒருவேளை அது நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு விஷனோட தமிழாக்கம் எனக்கு டக்குன்னு வரல. அந்த விஷன்னு போட்டிருந்தா, யோசேப்புக்கு ஒரு விஷன் ஆண்டவர் கொடுத்தாரு அப்படின்னு போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் போல இருக்கு. சொப்பனம்ன்றதை காட்டிலும் விஷன்னு போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் போல. அந்த விஷனுக்கும் கனவுக்கும் வித்தியாசம் உண்டு. விஷன்ங்கிறது தரிசனம். அதான் தரிசனம். ஆண்டவர் வந்து அது நினைவுல உணர்த்துற ஒரு காரியம் தரிசனம். ஒருவேளை அந்த செமி டான்ஸ் இதுல உணர்த்துற காரியம் தரிசனம். கனவுங்கிறது அது ஆழமா வருது. அகிமெலேக்கு ஒரு கனவு வருது இல்லையா? நம்ம 23ல பார்த்தோம். அகிமெலேக்கு வந்து ஆண்டவர் கனவு சொல்லி நீ ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ணாத, அவன் ரொம்ப நல்ல ஆளுன்னு சொல்லி சொல்ற மாதிரி ஒரு கனவு வருது. சோ வந்து கடவுள் வந்து புறஜாதி மக்கள் மத்தியிலும் அந்த ஒரு கனவு வந்து அவருக்கான ஒரு மீடியமா பல இடங்கள்ல பயன்படுத்துறாரு. சோ கனவுகள் வந்து அதுக்காக வேண்டி அவருக்கு நம்ம பேசுறப்ப நம்ம வாய்மொழியை பயன்படுத்துற மாதிரி எல்லாருக்கும் வர கனவுகள்ல ஒரு சிலருக்கு ஒரு சில காரியங்களை வந்து ரொம்ப தெளிவுபடுத்துறாரு. அதனால தரிசனம்ங்கிறது திட்டமும் தெளிவா சில பேருக்கு தான் தரிசனம் வருது. அதுல பார்த்து அவன் தரிசனம் கண்டு நீங்க கூட நிவா வந்து பேதுருவை விடுவிக்கிறப்போ அவன் தான் தரிசனம் காண்கிறதாக நினைச்சான்னு நினைச்சிட்டே தூக்கத்துல இருந்து இறங்கி ரோட்ல நடந்து அந்த ரோட அந்த தன் வீட்டு கதவை தட்டுறான். தான் தரிசனம் காண்கிறதாக. அப்போ தரிசனங்கிறது குறிப்பிட்டு ரொம்ப ஸ்பெசிபிக்கா ரொம்ப இதா
ஒரு செமி டிரான்சிங் என்ன டிரான்ஸ்பரன்ட் மெத்தட் அது என்னமோ அந்த மாதிரி இதுல பாதி உணர்வோடு புரிகிற காரியம். கனவுங்கிறது உங்க தூக்கத்துல வரக்கூடிய காரியம். கனவுல ஆண்டவர் ம். வெளிப்படுத்துவாரு. ஆனா கனவுல தான் வெளிப்படுத்துவாருன்னு சொன்னோம்னா தப்பு. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ரொம்ப வலியுறுத்துறப்போ நம்ம லேசா தவறிடுறோம்னு அர்த்தம். ஸோ ம். அதனால அப்படி எடுத்துக்காம இருக்கிறது நல்லது. அதான் எனக்கு ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஹேவ் அது ஒரு சின்ன கரெக்ட். கிளாரிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கணும்னு இருந்தேன். எதுனாலும் கேட்கலாம் சிஸ்டர். இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்க எல்லாருக்குமே அதுதான். உங்களுடைய சந்தேகங்கள் ம். எதுவா இருந்தாலும் நீங்க மனம் விட்டு சொல்லலாம். ஆண்டவர் அனுமதிக்கிற விஷயங்கள் நீங்க சொல்றது ஒருவேளை எனக்கு தெரியாம